வல்கனோ டாபிக் பார்க்கலாம். வல்கனோஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை வல்கனோ? மேக்மாக்கும் லாவாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வல்கனோ வந்து எரிமலைகள். அந்த எரிமலைகள் என்னன்னா வந்து மேக்மான்றது இதுக்குள்ளே இருக்கும்போது அது பேர் மேக்மா, அதை விட்டு வெளியே வரும்போது அது பேர் லாவா. ஓகேங்களா? இதில் வந்து 2-3 டைப் இருக்குது. வெண்ட்டுன்றது அந்த வாய் தான் வெண்ட்டு, வல்கனோவுடைய மவுத்து தான் வந்து வெண்ட்டு. இது வந்து பைப்பு, இது வந்து கோன். இந்த கோன் வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் ஆயிருக்கும்? புரியல. கோன் வந்து கார்பனா இல்ல. இந்த கோன் வந்து என்ன மெட்டீரியல் ஆயிருக்குன்னா, இந்த வல்கனோ வெளியே வருது பார்த்தீங்களா, இந்த வல்கனோ வெளியே வந்து மேலே வந்து டெபாசிட் ஆகும். இந்த மெட்டீரியல் வந்து பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சிலிக்கா தான் அதிகமாக இருக்கும். அந்த சிலிக்கா வந்து என்னன்னா இது மேலே வந்து படியும் போது அது ஒரு கோனா ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் எப்படி இருக்குன்னா வந்து சப்போஸ் வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் எடுத்துக்கலாம். மிட் அட்லாண்டிக் ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ஸ் வந்து இப்படி இருக்கு. இந்த சைடில் இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தான் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ். மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ்னா என்னன்னா வந்து பிளேட் டெக்டானிக் தியரியிலே பார்த்துருக்கோம். டைவர்ஜென்ட் ஆகிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து ஃபால்ட்டிங் நடக்குது. அந்த ஃபால்ட்டிங்னால வந்து பிளேட் டெக்டானிக் தியரி தெரியல உங்களுக்கு தான். பிளேட் டெக்டானிக்ஸ்ல என்னன்னா கன்வர்ஜென்ட் பிளேட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் 2 இருக்கு. பிளேட்ஸ் இது எல்லாமே ஒவ்வொன்றும் பிளேட்ஸ். இது வந்து அமெரிக்கன் பிளேட்ஸ், நார்த் அமெரிக்கன் பிளேட், இது சவுத் அமெரிக்கா பிளேட்ஸ், இது வந்து ஆப்பிரிக்கன் பிளேட், இது வந்து ஈரோஏஷியன் பிளேட், இந்த மாதிரி பிளேட்ஸாக இருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த 2 பிளேட்டும், அதாவது என்னன்னா வந்து ஈரோஏஷியன் பிளேட்டும் நார்த் அமெரிக்கா பிளேட்டும் டைவர்ஜென்ட் ஆகுது. இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இந்த டைரக்ஷனில் மூவ் ஆனால் இதில் தான் விடுதலை இருக்குது அட்லாண்டிக் ஓஷன். ஓகேங்களா? அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு. அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து டைவர்ஜென்ட் ஆனால் என்ன ஆகும்? ஃபால்ட் நடக்குமா, ஃபோல்ட் நடக்குமா? ஃபால்ட் நடக்கும். ஃபால்ட் நடக்கும்போது ஃப்ராக்சர். ஃபால்ட் லீட்ஸ் டு ஃப்ராக்சர். ஃப்ராக்சர் லீட் டு ரெடியூஸ் த ப்ரெஷர். ப்ரெஷர் ரெடியூஸ் ஆனால் என்ன ஆகும்? லாவா வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ப்ரெஷர் ரெடியுமா அது உள்ள இருக்கிற கிரஸ்டில் இருக்கிற மெட்டீரியல் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்ல ஃபார்ம் ஆகும் ப்ரெஷர்ல. ஏன்னா ப்ரெஷர் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ள இருக்க மெட்டீரியல்ஸ். ஏன்னா ப்ரெஷர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஃபால்ட் நடக்கும்போது, ஃப்ராக்சர் நடக்கும்போது அது வந்து கேஸ் மாதிரி வெளியே வருது. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. அது உள்ள வந்து அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனால் என்ன ஆகுனா அந்த கிரஸ்டில் இருக்க மெட்டீரியல் என்ன ஆகுனா, கிரஸ்டோ இல்லை மேண்டிலையோ இருக்கிற மெட்டீரியல் என்னன்னா, இல்லை ஆஸ்ட்ரோஸ்பியர் எதுலையோ இருக்க மெட்டீரியல் வந்து சாலிட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிடும். சாலிட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல வந்து மெட்டீரியல் வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே ஃபால்ட் நடக்குது. ஃபால்ட் இருந்தால் என்ன ஆகும்? ஃப்ராக்சர் நடக்குது, பிளவு ஏற்பட்டுருக்கு. அந்த பிளவுல வந்து மெட்டீரியல் வெளியே ஆரம்பிக்கும். அது தேவை வந்து ஏதோ ஒரு இடத்துல பிளவு வேணும். பிளவு இருந்தால் தான் வந்து லாவா வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? வெளியே வரும்போது என்ன ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து இப்படி இருக்கும். ஸ்டார்டிங் வந்து வரும்போது வெளியே அப்படியே வந்து வெளியே வரும். அதுக்கப்புறம் அப்படி கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். மெட்டீரியல்ஸ் மேலே வந்து விழும்போது வந்து ஒவ்வொரு இடத்துல கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து கோன். ஸ்டார்டிங்ல இவ்வளவு பெரிய கோன் இருக்காது, சின்ன கோனா தான் இருக்கும். ஒரு பைப் இருக்கலாம், மேபி இல்லாம கூட இருக்கலாம். அப்படி வெளியே வந்து அந்த மெட்டீரியல் இப்படி வெளியே வந்து இப்படி தானே ஓடும், ஃப்ளோ ஆகும்போது என்னன்னா அது மேலேயே அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து அது வந்து அட்மாஸ்பியர்ல இருக்க டெம்பரேச்சர், அட்மாஸ்பியர்லயோ இல்லை அதுக்கு மேலே இருக்க தண்ணியிலையோ எடுத்து அது வந்து சொலிடிஃபை ஆகும். சொலிடிஃபை ஆனால் அது அப்படியே மேலே படிஞ்சு ஒரு கோன் மாதிரி ஷேப்ல ஃபார்ம் ஆகும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஓகேங்களா? வல்கனோ இஸ் a vent through which a liquid material is come out. ஓகேங்களா? அந்த லிக்விட் மெட்டீரியல் பேர் தான் மேக்மா. லிக்விட் மெட்டீரியல் வந்து உள்ள இருக்கும்போது பேர் மேக்மா. அந்த லிக்விட் மெட்டீரியல் வெளியே வந்து அது பேர் வந்து லாவா. இந்த லாவா வெளியே வந்து என்னன்னா இது மேலே கூட படியும் லாவா. ஒரு சில நேரத்துல எல்லாம் இது மேலே படிஞ்சு இப்படி ஓடும். அதனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதோட சிலிக்கா கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ளோ இருக்கும். அதோட சிலிக்கா கண்டென்ட் ஏற்ற மாதிரி அதனுடைய விஸ்கஸ்
சிலிக்கா கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி விஸ்கஸ் இருக்கும். அந்த பிசு தன்மை வளவெப்ப தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துன்னா ரொம்ப தூரம் வந்து மூவ் ஆகாது. ஓகே, இப்போ தண்ணியே எடுத்துக்கங்க, ஆயில் எடுத்துங்க, எது அதிகமாக மூவ் ஆகும்? டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். தண்ணி அதிகமாக டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். இதேமா அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து இந்த சிலிக்கா கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய விஸ்கஸ் இருக்கும். அந்த விஸ்கஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? வளவெப்பத்தன்மை அதிகமாக இருந்தால் அது கொஞ்சம் தூரமே மூவ் ஆகும், அங்கேயே வந்து டெபாசிட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல அப்படி டெபாசிட் ஆகிடும் வந்துச்சுன்னா. ஒரு சில அதோட விஸ்கஸ் தன்மை கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் அதிகமாக ஃப்ளோ ஆகும். ரொம்ப தூரம் அதிகமாக ஃப்ளோ ஆச்சுன்னா அதிக அளவு டஸ்ட்டாக ஏற்படும். ஓகேங்களா? ஃப்ளோ அது அதோடைய சிலிக்கா கண்டென்ட் ஏற்ற மாதிரி. அப்புறம் இது வெளியே வரும்போது இதில் நிறைய கேசஸ் வெளியே வரும். எப்படி இந்த கேசஸ் ஃபார்ம் ஆச்சு? ஆக்சுவலி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்போ வந்து எர்த் இருக்கு, எர்த்தில் கிரஸ்ட் இருக்கு, மழை பெய்யுது, மழை பெஞ்சோன்னு என்ன ஆகுது? வாட்டர் என்ன ஆகுது? கிரவுண்ட் வாட்டரா உள்ள போகுது. இந்த கிரவுண்ட் வாட்டரா உள்ள போகும்போது கிரஸ்ட்ல என்ன இருக்கு? ஹீட் இருக்கு. அந்த ஹீட்ல இந்த வாட்டர் என்ன ஆகும்? எவாபரேட் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்து வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வாட்டர் வேப்பர் வெளியே வரும்போது அந்த வாட்டர் வேப்பரும் வெளியே வரும். அந்த வாட்டர் வேப்பர் ரொம்ப ப்ரெஷர்ல உள்ள இருக்கும். ஓகேங்களா? வெளியே வரும்போது அதெல்லாம் சத்தத்தோடு வெளியே வருது. பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வேப்பர் கேஸ் அதுக்குள்ள வந்து என்னன்னா இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லாவா மெட்டீரியலே வந்து அதுக்குள்ளேயே வந்து பாம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். பாம் சொல்லுவாங்க. பாம்னா என்ன? சின்ன கல்லு மாதிரி கூட ஃபார்ம் ஆயிருக்கும். பெரிய பெரிய கல் இல்லை சின்ன கல் பீப்புள்ஸ்னுவாங்க அது பேர். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வெளியே வரும். ஸோ பைரோக்ளாஸ்டிக் மெட்டீரியல் வெளியே வரும். அதான் சிலிக்கா தான் பைரோக்ளாஸ்டிக் மெட்டீரியல்னா கேஸ் வெளியே வரும், வாட்டர் வேப்பர் வெளியே வரும், அதுக்குள்ள இருக்க எல்லாமே வெளியே வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து இங்கே வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டரா வந்து உள்ள போறதுனால வந்து ஹீட்னால அந்த வாட்டர் இட்ஸ் கெட்டிங் எவாபரேட் ஆகும். அது உள்ள வேரியஸ் கேசஸ் ஹஸ் பீன் ஃபார்ம்டு. ஓகேங்களா? வேரியஸ் கேசஸ் ஹஸ் பீன் ஃபார்ம்டு. அந்த கேசஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த கேசஸ்லாம் ஃபோர்ஸா உள்ள இருக்கு. ஒரு ஃபால்ட் நடந்துச்சு, ஏதோ ஒரு இடத்துல பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிளவு வழியா செம ஃபாஸ்டா வந்து அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் வந்து இதான் வல்கனோ. ஹெட்டிங் இதுல வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இது இப்போ வல்கனோ எழுதுனா எப்படி எழுதுனா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இப்போ வல்கனோ பத்தி ஏதாவது கேட்கறாங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரோவே டெஃபினிஷன் கொடுக்கணும். டெஃபினிஷனோட தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு 2 லைன் டெஃபினிஷன் கண்டிப்பா எழுதணும் எல்லா டாபிக்குமே. எப்பவுமே ஒரு டெஃபினிஷன் போடக்கூடாது. வல்கனோ மாதிரி போட்டு இதெல்லாம் வந்து பெரிய டெஃபினிஷன் இருக்கா? மொத்தம் ஒரு 100 டெஃபினிஷன் படிச்சா போதும். ஓகேங்களா? நீங்க வல்கனோ பத்தி ஒரு 2 லைன்ல ஒரு டெஃபினிஷன் எழுதினா போதும். அது அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கணும். இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் வல்கனோ இஸ் எ வெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வல்கனோ இஸ் எ வெண்ட் opening usually circular or nearly circular in form through which heated material consists of gases, water, liquid lava and fragment of rocks are ejected from the highly heated interior to the surface of the earth. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்ட் வந்து இப்படி இருக்கும், சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். இப்படி இருக்கும் அந்த வெண்ட் வந்து ஆக்சுவலி இது வந்து சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். சின்னதா இருந்தா அது பேர் வெண்ட். இன்னொரு பேர் இருக்கு கிராட்டர்ன்ட்டு. இதுவே பெருசா இருந்தா அது பேர் வந்து கிராட்டர்னு சொல்லுவாங்க. இன்னும் பெருசா இருந்தா அது பேர் கால்டரா. வெண்ட், கிராட்டர், கால்டரா. அதான் வல்கோனிக் வெண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா இருந்தா வல்கோனிக் கிராட்டர், வல்கோனிக் கால்டரா. எல்லாம் அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெண்ட் சின்னதா இருக்கிறதோ இல்லை பெருசா இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வல்கனோஸை பத்தி ஒரு பேசிக் ஐடியா. சிலிக்காலாம் ஒண்ணும் கிடையாது, மண்ணு தான் சிலிக்கா. ஓகேங்களா? அதுக்குள்ள என்னன்னா அந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா ராக்ஸ் தான் இருக்கு. மேண்டில் எல்லாத்தையும் ராக்ஸ் தான் இருக்கு. ப்ரெஷர் குறையதுனால என்ன ஆகுதுன்னா உள்ள ஹீட் வர இருக்கு. அந்த ஹீட்னால என்ன ஆகுதுன்னா அது உள்ள ராக்ஸ் வந்து மெல்ட் ஆகுது. ராக்ஸ் மெல்ட் ஆனா என்ன ஆகும்? அது மண்ணு மாதிரி தான் இருக்கும். மண்ணு தான் அது. ஓகேங்களா? அது சிலிக்கா தான். அந்த அந்த சிலிக்கா தான் வந்து வெளியே வருது. உள்ள வந்து பிரஷர் இருக்கு. ஏன் பிரஷர் ஃபார்ம் ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வேப்பர் இதெல்லாம் உள்ள போன வாட்டர்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா வந்து எவாபரேட் ஆகி அது உள்ள பிரஷர்ல இருக்கும். உள்ள ஹீட்ல வந்து பிரஷர்ல இருக்கிறதுனால அது வந்து வெளியடிக்கும். ஓகேங்களா? அது கேசஸ் உள்ள இருக்கு. இப்போ நீங்க கூட வந்து நம்ம கூட கேஸ்ல வந்து பற்ற வச்சு தண்ணி இருக்கு, அது தண்ணியில இருக்கும்போது வந்து ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது என்ன அந்த வாட்டர் கேசஸ் ஃபார்ம் ஆகுதுல, அந்த கேசஸ்ல அந்த தட்டையை தூக்கி அடிக்குதுல, அதே மாதிரி தான் இதுக்குள்ள இருக்கிற ராக்ஸ் எல்லாமே அது உள்ள இருக்கு. அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு. அந்த பிரஷர்னால வந்து மறுபடியும் உடைஞ்சு மேல இருக்க ராக்ஸ் எல்லாம் உடைஞ்சு வல்கனோ வெளியே வரும். ஓகேங்களா?
டைப் ஆஃப் வல்கனோ. சென்டர் எரப்ஷன் டைப்பு, ஃபிஷர் எரப்ஷன் டைப்பு. இதில் நிறைய டைப் இருக்கு. ஹவாயின், பீலியன், விசுவிஸ்கஸ், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. டைப் விட்டுருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் எரப்ஷன் டைப்னா இந்த மாதிரி இருந்தால் சென்டர் எரப்ஷன் டைப்பு. ஒரு பைப் மூலமாக வெளியே வந்தால் தட் இஸ் கால் சென்டர் எரப்ஷன் டைப்பு. ஸோ இந்த சென்டர் எரப்ஷன் டைப் எப்படி ஃபார்ம் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. கன்வர்ஜென்ட்னால ஃபார்ம் ஆகுமா, டைவர்ஜென்ட்னால ஃபார்ம் ஆகுமா? கன்வர்ஜென்ட்னால ஃபார்ம் ஆகுறது இந்த சென்டர் எரப்ஷன் டைப். ஃபிஷர் எரப்ஷன் டைப் வந்து டைவர்ஜென்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ பிளேட் மார்ஜின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்டுடைய மார்ஜினில் வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியிலே இருக்குது கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் இருக்கு. கன்வர்ஜென்ட் எந்தெந்த இடத்துல நடக்குது? ஆக்சுவலி பசிபிக் ஓஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது என்ன? டைவர்ஜன் நடக்குது, இப்படி நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? கன்வர்ஜன் நடக்கும். ஸோ இந்த பிளேட்டு இப்படி மூவ் ஆகுது, இதுவும் இந்த சைடில் மூவ் ஆகுது. யூரோஷியன் பிளேட்டும் வந்து ஈஸ்டர்ன் சைடு மூவ் ஆகுது. சவுத் அமெரிக்கா பிளேட் இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த வெஸ்டர்ன் சைடு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? கன்வர்ஜன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே வந்து சென்ட்ரல் எரப்ஷன் டைப்பு. ஸோ இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே வந்து ஃபிஷர் எரப்ஷன் டைப்பு. ஃபிஷர் எரப்ஷன் டைப்னா ஒன்றும் கிடையாது. ஃபால்ட் நடந்தால் நடக்கிறது ஃபிஷர் எரப்ஷன். ஃபால்ட் பிளவுகள் மூலமாக நடக்கிறது, பிளவுகள். ஓகேங்களா? இப்படி டைவர்ஜ் ஆனால் என்ன ஆகும்? பள்ளம் தான் வருமே தவிர வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கோன் மாதிரிலாம் ஃபார்ம் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கன்வர்ஜன் ஆகிறதுனால ஒரு ஃபோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஃபோல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்ட்ரல் எரப்ஷன் டைப்பாக ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பானு, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து வல்கனோஸ் தான். இது எல்லாமே ஆக்சுவலி ஜப்பான்ஸ் எல்லாமே வல்கனோஸ் தான். ஓகேங்களா? ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துல வந்து ஃபோல்டிங் நடக்குது. ஆக்சுவலி கன்வர்ஜ் ஆகுது. ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டு கூட வந்து உள்ளே போகுது. எந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த பிளேட் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும்? பசிபிக் பிளேட் டென்சிட்டி அதிகமாக இருக்குமா, இல்லை யூரோஷியன் பிளேட் டென்சிட்டி அதிகமாக இருக்குமா? யூரோஷியன் பிளேட் தான் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா ஓஷனுக்கு எப்பவுமே வந்து டென்சிட்டி அதிகம். ஓஷன் டென்சிட்டி வந்து எப்பவுமே அதிகம். டென்சிட்டி அதிகமாக இருக்க பிளேட் எப்பவுமே கீழே இருக்கும். டென்சிட்டி அதிகமாக இருக்க பிளேட் வந்து மேலே இருக்கும். யூரோஷியன் பிளேட் மேலே இருக்கும். ஸோ யூரோஷியன் பிளேட் இட் சப்டக்டட் இன்டு தி பசிபிக் பிளேட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல எல்லாமே மவுண்டன்ஸ் இதுவாக ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாமே ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு அடிக்கடி காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எர்த்குவேக்கும் நடக்குது. ஏன்னா வந்து ரெண்டு பிளேட்டும் வந்து உள்ள சப்டெக்ட் ஆகுது. யூரோஷியன் பிளேட் இஸ் சப்டக்டட் இன்டு தி பசிபிக் பிளேட். எந்த பிளேட் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த பிளேட் வந்து சப்டெக்ட் ஆகாது, அதுக்குள்ளே தான் சப்டெக்ட் ஆகும். ஏன்னா இந்த பிளேட் மேலே இருக்கு, இந்த பிளேட் மேலே இருக்கும், இந்த பிளேட் தான் வந்து உள்ள சப்டெக்ட் ஆகும். பசிபிக் பிளேட்ல டென்சிட்டி அதிகமாக இருக்க பிளேட் வந்து எப்பவுமே கீழே தான் இருக்கும். கரெக்டுங்களா? டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது எப்பவுமே கீழே தானே இருக்கும். டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதா மேலே இருக்கும். யூரோஷியன் பிளேட் இது உள்ள சப்டெக்ட் ஆகும்போது இதனுடைய கிரஸ்ட் வந்து இதனுடைய மேண்டலுக்குள்ள உள்ள போகும். ஓகேங்களா? மேண்டல் உள்ள போய் இங்கே வந்து கிரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். கிரஸ்ட் டெஸ்ட்ராய் இது உள்ள போகும்போது மேண்டலில் வந்து கிரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேங்களா? டெஸ்ட்ராய் ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சைடு ஃபுல்லாக. அப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து என்ன பாவம்? ஃபிஷர் எரப்ஷன் டைப் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? புரியல. ட்ரென்ச்சஸ் வந்து அது வந்து உங்களுக்கு ஓஷனில் நடக்கிறது அது வேண்டாம். அது வந்து டெபாசிட்ஸ்னால நடக்கிறது. ட்ரென்ச்சஸ் எல்லாம் வருது, அது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓஷன்ஸில் கூட வந்து ரெண்டு பிளேட்ஸ் இப்படி உள்ளே போகும்போது வந்து அதுக்குள்ள ஓஷன்ஸில் உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரென்ச்சஸ் இருக்கும். ஸோ இந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச்சஸ் நிறைய இருக்கும். ஆக்சுவலி இந்த சைட்லலாம் ட்ரென்ச்சஸ் இருக்கும்.
ஓஷன்ஸ்குள்ளே இருக்கும் அது ட்ரென்ச்சஸ். அது இப்படி வரும் ட்ரென்ச்சஸ் உங்களுக்கு 2 பிளேட்டுக்குள்ளே 2 பிளேட் இப்படி உள்ளே போகும்போது ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகும். அது ஓஷனுக்குள்ளே நம்ம வெளியே பார்க்குறோம். இதெல்லாமே வந்து இந்த இடத்துல இந்த இந்தோனேஷியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து எரிமலையெல்லாம் வந்து வெடிக்கும். அங்கே மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலி மவுண்டைன் ஃபார்ம் ஆனது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா மவுண்டைன் ஃபார்ம் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டை வந்து கன்வெர்ஜ் ஆனதான் அந்த இடத்துல மவுண்டைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மவுண்டைன் கன்வெர்ஜனால மவுண்டைன் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இன்னும் வந்து அதுக்குள்ள வந்து ஈரோஷியன் பிளேட் இட் சப்டெக்டட் இன்டு பசிபிக் பிளேட்ல ஒன்று சப்டெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஃபோல்ட் எர்த்குவேக் நடக்குது. எர்த்குவேக்னால வந்து ஃபால்ட் நடக்கும். ஃபால்ட் நடக்குன்னா அதுல இருந்து அந்த மவுண்டைன்ஸ்லேருந்து வெளியே வருது, லாவா வெளியே வருது, உள்ள இருக்கிற வந்து மேக்மா வந்து வெளியே வருது. ஓகேங்களா? இன்னும் அந்த இடத்துல இன்னும் போயிட்டு இருக்கு. இப்போ ஹிமாலயாஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஸ்டில் கோயிங். ஹிமாலயாவில் கூட என்ன நடக்குதுன்னா வந்து இந்தியன் பிளேட் வந்து சப்டெக்டட் இன்டு தி யூரேஷியன் பிளேட்ல சப்டெக்ட் ஆகுது. இன்னும் சப்டெக்ட் ஆனால தான் ஹிமாலயாவே ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி ஹிமாலயா ஃபார்ம் இன்னும் சப்டெக்ட் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அதிகப்படியான எர்த்குவேக் நடக்குது. ஹிமாலயாஸ் இன்னொன்று எர்த்குவேக் நடந்துட்டே தான் இருக்கு ஹிமாலயாஸ்ல. அந்த எர்த்குவேக் நடக்கிறதுனால என்ன ஆகும்? எர்த்குவேக் நடந்தால் என்ன ஆகும்? பிளவுகள் வருமா? இப்போ எர்த்குவேக் நடக்கிற இடத்துல காட்டுவாங்க ஒரு பல்ல மாதிரி ஒரு பிளவுகள் இருக்கு பார்த்தியா? அந்த பிளவுகள் என்ன வரும்? ஃபார்ம் த கேஸ் தான் வெளியே வரும். கேஸ் ப்ரெஷர்ஸ் வெளியே வந்துடும். ப்ரெஷர்ஸ் வெளியே வந்தால் என்ன ஆகும்? அதுக்குள்ளே ப்ரெஷர்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிடும். ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு பொருளுடைய ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் குறையும். மெல்டிங் பாயிண்ட் எப்படி குறையும்? மெல்டிங் பாயிண்ட் குறைஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகும். லிக்விட் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகும்போது அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன் வெளியே வருது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ப்ரெஷர் இருக்குது. ஏன் ப்ரெஷர் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த வாட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கிரவுண்ட் வாட்டராக உள்ளே போகுது பார்த்தீங்களா, அது உள்ள வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வாட்டர் வேப்பர் வந்து அது உள்ள ஹை ப்ரெஷரில் இருக்கும். ஏதோ ஒரு ஓப்பனிங் கிடைக்காதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஓப்பனிங் கிடைச்சா வெளியே வர ஆரம்பிச்சிடும். வெளியே வந்து வெளியே இருக்க அட்மாஸ்பியர்லாம் பார்த்து அதோடைய சிலிக்கா கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அங்கேயே வந்து அது வந்து சாலிடாக ஃபார்ம் ஆகும், மாறலாம், சொலிடிஃபிகேஷன் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோடைய சிலிக்கா கண்டென்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிஸ்விஸ்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் ஃப்ளோ ஆகிட்ட பிறகு அது வந்து மறுபடியும் வந்து சாலிட் கண்டென்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஃபிஷர் எரப்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜன்ல நடக்கும். புரியல? ஃபிஷர் எரப்ஷன் டைப் வந்து டைவர்ஜன் மூலமாக நடக்குது. டைவர்ஜன் மூலமாக நடக்கும்போது என்ன ஆகுனா வந்து அப்படியே வர லாவா வந்து என்னன்னா அப்படியே மேலேயே படியும். அப்படியே படிஞ்சு இது ஃபார்ம் பண்ணது பிளாட்டியூஸை ஃபார்ம் பண்ணும். இது ஃபார்ம் பண்ணுறது பிளாட்டியூஸ். அது மவுண்டெயின்ஸில் தான் நடக்கும். சென்டர் எரப்ஷன் டைப் வந்து மவுண்டெயின்ஸ். ஆக்சுவலி மவுண்டெயினில் நடக்கிறது தான் சென்டர் எரப்ஷன். இது வந்து ஃபிஷர் எரப்ஷன் டைப்பில் வந்து ஃபால்ட் நடக்கிறதுனால வந்து இப்படி டைவர்ஜன் நடக்குது. டைவர்ஜன் நடக்குன்னா என்ன? ஃப்ளோ ஆகுறது வந்து எந்த இப்படி வெளியே வருது அது இப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், 2 சைட்லையும் ஃப்ளோ ஆகும். ஸோ அது வந்து ஒரு மவுண்டெயின்ஸை ஃபார்ம் பண்ணாதுல்ல உங்களுக்கு ஃபிஷர் எரப்ஷன் டைப்பில். கன்வெர்ஜென்ட் ஆகும்போது தான் என்ன ஆகும்னா இப்படி இங்கே இருக்க பொருள் இப்படி மவுண்டெயினாக ஃபார்ம் ஆகும். கன்வெர்ஜென்ட் ஆகும்போது தான். டைவர்ஜென்ட் ஆகும்போது அந்த மாதிரிலாம் ஆகாது. இங்கேருந்து லாவா வெளியே வருதா அது அப்படியே இப்படி டெபாசிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டெபாசிட்னா இட் வில் நாட் ஃபார்ம் த மவுண்டன், இட் வில் ஃபார்ம் தி பிளாட்டியூஸ் ஆர் பிளைன்ஸை ஃபார்ம் பண்ணும். உயரம் கம்மியாக தான் அது பேர் பிளைன்ஸு, இன்னும் கொஞ்சம் உயரம் அதிகமான அது பேர் வந்து பிளாட்டியூஸ். ஸோ சென்டர் எரப்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். சென்டர் எரப்ஷன் டைப் தான் டேஞ்சரஸ். ஏன்னா மவுண்டெயின்ஸ் மாதிரி இருக்கு, உள்ள இருக்க ப்ரெஷரில் வெளியே வெடிக்கும். அப்படியே வெடிச்சு வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷரில் வெடிக்கும் போது ரொம்ப ஃப்ளோ அதிகமாக வரும்போது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது. டைவர்ஜென்ட் வந்து டைவர்ஜென்ட் எங்கே நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டெயினில் இதில் தான் நடக்குது. உங்களுக்கு டைவர்ஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் தான் நடக்குது. ஸோ வந்து ஓஷன்ஸில் நடக்கிறதுனால இட் ஒன்ட் கிரியேட் எனி ப்ராப்ளம். ஓகேங்களா? இமீடியட்டாக வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது இமீடியட்டாக சொலிடிஃபை ஆகிடும். ஏன்னா வந்து வாட்டர் இருக்கிறதுனால வந்து வெளியே வர லாவா வந்து இமீடியட்டாக வந்து சொலிடிஃபிகேஷன் நடந்து அங்கேயே டெபாசிட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து சில இதெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன ஃபார்ம் ஆகிட்டு? ஐலாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துலலாம். நிறைய ஐலாண்ட் பேர் இருக்குது, எனக்கு பேர் மறந்துட்டேன். நிறைய ஐலாண்ட் இருக்குது இந்த இடத்துல அட்லாண்டிக் ஓஷன்ஸில். இந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க ஐலாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியே வர அந்த ரிட்ஜஸ்லேருந்து வெளியே வர அது இதுதான் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ்ன்னுவாங்க. அட்லாண்டிக் ஓஷன்ஸ் நடுவில் இருக்கிறதுனால மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ்னா என்னன்னா ஒரு விதமான ஒரு உயரமான பகுதி. அந்த உயரமான பகுதி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து டைவர்ஜனால வெளியே வருது லாவா வந்து படிக்கிறதுனால உருவாகிறது தான் வந்து ரிட்ஜஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபிஷர் எரப்ஷன் டைப்பு. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் எரப்ஷன் டைப் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துலலாம். இந்த டெக்கான் பிளாட்டியூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? டெக்கான் பிளாட்டியூஸ்லாம் எல்லாமே வந்து என்னன்னா லாவாவில் ஃபார்ம் ஆனது தான் டெக்கான் பிளாட்டியூஸ். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வல்கோஸ் இருந்திருக்கு. ஃபிஷர் எரப்ஷன் டைப் வல்கோ பெரிய ஃபால்ட்டிங் நடந்திருக்கு எங்கள் சவுத் இந்தியாவில். பெரிய ஃபால்ட்டிங் நடந்ததுனால அந்த இடத்துல வந்து லாவா வெளியே வந்திருக்கு. அந்த லாவா வந்து டைப் வந்து ஃபிஷர் எரப்ஷன் டைப்பு. வெளியே வந்து என்ன இருக்குன்னா பெரிய அளவு நிலப்பரப்பில் வந்து லாவா வந்து படிஞ்சிருக்கு. அதனால உருவானது தான் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூஸ்.
இந்த ஃபிஷ் எரோஷன் டைப்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே எங்கேயுமே வந்து இதோடு நிறுத்திப்பாங்க வல்கனோஸை போட்டு. ஆனால் ஃபிஷ் எரோஷன் டைப்னு ஒரு தனி டைப்பே இருக்குது ஆக்சுவலி. அது வந்து பிளாட்டீஸும் பிளைன்ஸும் ஃபார்ம் பண்ணும். டைவர்ஜென்ட் ஆகிற இடத்துல நடக்கும். ஃபிஷ் எரோஷன் டைப்னால அந்த அளவுக்கு ப்ராப்ளம் நடக்காது. ஏன்னா வந்து அது வந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆகிடும், வெளியே வந்து அப்படியே டெபாசிட் ஆகும். இதுதான் என்ன ஒன்றா வந்து மவுண்டைன் மாதிரி இருக்கிறதுனால வந்து இப்படி மவுண்டைன் மாதிரி இருக்கும். இப்படி மவுண்டைன் மாதிரி இருக்குதுன்னா என்ன ஆகுனா வந்து வல்கனோஸ் வந்து எப்பவுமே வெளியே வந்துட்டு இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பீரியட் வச்சிருக்கும். அந்த பீரியட்ல தான் வெளியே வரும். அதுக்குள்ள என்னன்னா இப்போ வல்கனோஸ் இந்த இப்படி ஒரு பைப் இருக்குல்ல, இந்த பைப் இருக்கு. இந்த பைப் எல்லாம் வந்து இப்போ வல்கனோஸ் வரது நின்று போச்சுன்னு நினைச்சீங்களா? நின்று போனா என்ன ஆகும்? இதுக்குள்ள இருக்க லாவாலாம் என்ன ஆகும்? இதுக்குள்ள இருக்க இங்க இருக்க லாவாலாம் அப்படியே வந்து சொலிடிஃபிகேஷன் நடந்து ஒரு சாலிடா ஃபார்ம் ஆகிடும். ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பார்த்து வந்து லாவா வந்து இங்க வெளியே வர போகுதுன்னு நினைச்சேன். ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு, ஃபால்ட்டிங் நடந்துருச்சு உள்ள. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கேப் வந்துருச்சு. அப்ப என்னன்னா இது உள்ள இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு? இதெல்லாம் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. இந்த பைப்பே அடைச்சிக்கிச்சு ஆக்சுவலி. இந்த பைப்ல இருந்தா லாவா வெளியே வரணும், மேக்மா வெளியே வந்து லாவா வெளியே வரணும். பைப் அடிச்சுட்டு என்ன ஆகும்? ரொம்ப அதிகமான ப்ரெஷர்ல என்ன ஆகுனா வந்து இது எல்லாத்தையும் உடைக்கும். சரியான சவுண்டு கேட்கறது எதனால? இதெல்லாம் உடைக்கிறதுனால சவுண்டு கேட்கும். ஏன்னா அதனுடைய வெண்ட் வெளியே வரணும்ல, வெண்ட் வெளியே வந்தாலும் அது வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல எல்லாத்தையும் உடைக்கும். உடைக்கும் போது டமால் டமால் சத்தம் கேட்கும் இந்த இடத்துல எல்லாம். அந்த இப்போ எரிமலை வெடிக்குதுன்னா ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து 1 வீக்ல 1 மந்த் 2 மந்த் பிஃபோரே வந்து இந்த சவுண்ட் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த ப்ரெஷர்ல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உடைச்சிட்டே வரும். உடைச்சி எப்போ இது இந்த ஃபுல் அந்த வெண்ட் வரைக்கும் உடைச்சி பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து லாவா வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால ஸோ உடைக்கும் போது என்ன பாறாங்கல்லாம் கூட வெளியே வந்து விழும். அவ்வளோ ப்ரெஷர்ல மலையை விட்டு வெளியே வந்து விழும். ஏன்னா இதெல்லாம் சின்ன கல் மாதிரி இல்லை, பெருசு பெருசாக இருக்கும் உடைக்கிறது. அந்த அளவுக்கு ப்ரெஷரில் அது உடைச்சிட்டு வெளியே வரும். ஓகேங்களா? உடச்சிட்டு வெளியே இங்கிருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸில் யாராவது வந்து இப்போ வந்து செட்டில்மெண்ட்டில் ஏதாவது இருந்து நினச்சிங்க. மவுண்டன்ஸில் ஒரு சில சைடில் செட்டில்மெண்ட் இருக்கும், மவுண்டனில் செட்டில்மெண்ட் இருக்கும்ல, ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு சில இவங்களுக்கு தெரியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரத்தில் வந்து திடீர்னு வெளியே வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? வெளியே வரும்போது அது இந்த ஏரியாவில் இருக்க எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஃபிஷ் எரப்ஷன் டைப் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது ஃபிஷ் எரப்ஷன் டைப்ல. இப்போ சென்டர் எரப்ஷன் டைப்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஹவாய், ஸ்ட்ரம்போலியன், வல்கேனியன், பீலியன், விஸ்விஸ்கஸ். இந்த பேர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் வந்து இது ஹவாய் தீவில் வந்து நடக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி வெளியே போக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டென்சிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த ஹவாய் எரப்ஷன் டைப் வந்து. இதெல்லாம் இதனுடைய டைப் சென்டர் எரப்ஷன் டைப்பில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இது வந்து கொஞ்சம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து மெடிட்டேரியன் ரீஜனில் இருக்கு. ஸ்ட்ரம்போலின்றது மெடிட்டேரியன் ஓஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது. வல்கேனியன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த விஸ்விஸ்கஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனலாக இருக்கு. இதுதான் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆஃப் கிரியேட் பண்ணும். பேர் மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும். ஹவாய், ஸ்ட்ரம்போலியன், வல்கேனியன், பிலியன், விஸ்விஸ்கஸ்ன்றது. ஓகேங்களா? இது ஒரு சில நேரத்தில் இந்த பீலின்றதுனா என்ன சொல்லுவாங்க, பீலின் ஏர்னுவாங்க. இது ஒரு மெடிட்டேரியனில் இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இது வந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாவா வலியும்போது ஒரு 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 ஏர் மாதிரி வெளியே வருமா, இப்படி ஹேர் மாதிரி வெளியே வரும். பார்த்தீங்கன்னா அவங்க காடே வச்சிருக்காங்க, பீலின்ட்டு ஒரு காடு இருக்கு. அதனால அது பீலி ஹேர்ன்ட்டு வச்சுட்டாங்க அது பேர். ஓகேங்களா? அந்த காலத்தில் இருக்க மக்களுக்குலாம் வந்து தெரியாது இது வல்கனோன்றது, ஏதோ கடலுடைய இதுன்ற மாதிரி நினச்சிட்டு அது பீலி ஹேர்ன்னுவாங்க. அது மாதிரி பீலின்னு சொல்றது. விஸ்விஸ்கஸ்ன்றது இதனுடைய விஸ்விஸ்கஸ் இருந்ததுன்னா இது ரொம்ப அதிகமான அளவில் வந்து டேஞ்சரஸை கிரியேட் பண்ணும் விஸ்விஸ்கஸ். ஸோ அதனுடைய டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டெஸ்ட்ராயுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இது ஒன்று ஒவ்வொரு இடத்துல நடக்கும் இதெல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் படித்தாவே புரிஞ்சிடும்.
எரப்ஷன்ஸ் கிளாசிஃபிகேஷன் அந்த பீரியட் இப்போ வந்து என்னன்னா இன்னொன்று இருக்கு. இது வந்து ஒரு டைப்பாக பிரிக்கிறாங்க வல்கனோஸை, சென்டர் எரப்ஷன் டைப்பு, ஃபிஷர் எரப்ஷன் டைப்புன்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று எப்படி பிரிக்கிறாங்கன்னா வந்து ஆக்டிவ், டார்மண்ட், எக்ஸ்டிங்க்ட் இன்னொரு டைப்பாக பிரிப்பாங்க. ஆக்டிவ், இந்த பேரியோ மேக்னட்டிசம்ட்டு ஒரு நான் டாபிக் எடுத்திருப்பேன். நீங்கள் வந்துருப்பீங்க, நீங்கள் ஒருத்தர் தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியில் வந்து பேலியோ மேக்னட்டிசம்னு ஒன்று இருக்கு. என்னன்னா சீஃப்ளோ ஸ்ப்ரெட்டிங் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு உதவும் ஆக்சுவலி. நேற்று நடத்தேண்ணா, முந்தா நேற்று சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இல்லை முந்தா நேற்று சொல்லியிருந்தேன். இது இவங்க வரல, இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த இடத்துல. பேலியோ மேக்னட்டிசம் என்னன்னா வந்து இப்போ வந்து மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜன் நடக்குதா? டைவர்ஜன் நடக்குதுன்னா என்ன? அட்லாண்டிக் ஓஷன் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓப்பன்னா என்னன்னா அட்லாண்டிக் ஓஷன் கெட்டிங் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து சப்போஸ் இப்போ ஒரு 1 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து இங்கே வந்து லாவா வந்து ஃபார்ம் ஆகுது, வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்து ஒரு இப்படி ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு கடலுக்குள்ள. மறுபடியும் என்னன்னா இந்த இடத்துல பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் ஆகி மறுபடியும் எக்ஸ்பேண்ட் நடக்குது. மறுபடியும் எக்ஸ்பேண்ட் நடக்கும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. ஸோ இங்கே இருக்க மெட்டீரியல் இந்த இடத்துல வந்துடும். இப்போ மூவ்மெண்ட் நடக்குதுல்ல, ஸோ இங்கே இருக்க மெட்டீரியல் இங்கே வந்துருச்சு. இது வந்து புதுசாக ஃபார்ம் ஆன மெட்டீரியல்ஸ். இப்போ இந்த இடத்துல மூலமாக லாவா வெளியே வரும். இது ஆல்ரெடி பழசாயிடுச்சு அந்த சைடில் இருக்கு. ஏன்னா மூவ்மெண்ட் நடக்குது. மூவ்மெண்ட் நடக்கும்போது இந்த இடத்துல இருந்து இந்த சைடு டைவர்ஜன் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க மூவ்மெண்ட் இது ஓல்டு மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் இது ரெண்டும் 1 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இதுதான் புது மெட்டீரியல். இதான் வல்கனோ பைப் ஆக்சுவலி அந்த இடத்துல. அப்போ இப்போ 2 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த இடத்துல பைப் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா டைவர்ஜன் நடந்துட்டே இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன ஆகும்? இப்போ எது ஆக்டிவ்? இந்த இடத்துல இருக்கும்போது இது ஆக்டிவ். இப்போ இதுதான் ஆக்டிவ். இது என்ன ஆச்சு? டார்மெண்டா மாறிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஏரியா தான் வந்து ஆக்டிவ் ரீஜன். இப்போ இந்த இடத்துல தான் வல்கனோ இருக்கும். மேக்ஸிமம் வல்கனோ இந்த சைட்ல இருந்தா வெளியே வரும், லாவா வெளியே வரும். அப்போ இதுல இருந்து வெளியே வரலாம், வராம கூட போகலாம். அது பேர் வந்து டார்மெண்ட். சப்போஸ் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இது வந்து மறுபடியும் ஸ்பிளிட் அப் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆக்டிவ். இது டார்மெண்ட். இப்போ இது எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாமா? இது ஆக்டிவ். இப்போ ஃபைனலாக இது ஆக்டிவாக இருக்கிறது இது. எந்த இடத்துல வல்கனோ வெளியே வருதோ அது ஆக்டிவ். எப்பவுமே அந்த வல்கனோ வந்து ஆக்டிவாக இருக்கு. டார்மெண்ட்டாக இருக்குன்னா அந்த ஆக்டிவ் வந்து தூங்கிட்டு இருக்கு, எப்போ வேணால் வெளியே வரலாம். அந்த மாதிரி இருக்கிறது டார்மெண்ட். எக்ஸ்டிங்க்ட்னா நோ மோர், அதிலேருந்து எப்பவுமே வந்து வல்கனோ வராது. அதுதான் எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டைப் வச்சும் பிரிக்கலாம், ஆக்டிவ், டார்மெண்ட், எக்ஸ்டிங்க்ட். ஓகேங்களா? இது வந்து பேலியோ மேக்னட்டிசம்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி அதே கான்செப்ட் தான் பேலியோ மேக்னட்டிசம். இப்போ வந்து இங்க இருக்கிற மெட்டீரியல் வந்து ஒரே மாதிரி மெட்டீரியலா இருக்குமா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற மெட்டீரியல் ஒரே மாதிரி மெட்டீரியலா இருக்கும். இது ரெண்டும் ஒரே மெட்டீரியல் அதுக்கு முன்னாடி. கரெக்டுங்களா? ஏன்னா வெளியே வருது, இந்த பக்கத்து டெபாசிட், இந்த பக்கம் டெபாசிட் ஆகுது. ரெண்டும் ஒரே மெட்டீரியல். அப்போ இது ஒரு மெட்டீரியல். கரெக்டா? அந்த மெட்டீரியல் தான் இப்படி ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது. அப்போ இது ரெண்டும் ஒரே மெட்டீரியலா இருக்கும், இது ரெண்டும் ஒரு மெட்டீரியலா இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு மெட்டீரியல், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் பேலியோ மேக்னட்டிசம். இதுக்கு ஒன்றும் பேர் இருக்கு, கேஸ் கில்பர்ட், ப்ரூனஸ், மத்திமான்ட்டு ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சதுனால இது பண்ணுங்க. இதுதான் பேர் தான் பேலியோ மேக்னட்டிசம்னு சொல்லுவாங்க. சீஃப்ளோ ஸ்ப்ரெட்டிங்னா என்னன்னா அதே கான்செப்ட். என்னன்னா டைவர்ஜன் நடக்குது. டைவர்ஜன் நடக்கிறதுனால வந்து வெளியே வருது, மேக்மா வெளியே வருது. வெளியே வரும்போது என்ன ஆகுனா இங்க இருக்க வாட்டர் வந்து மூவ்மெண்ட் ஆகுமா? ஒரு பக்கெட் இருக்கு, ஒரு பக்கெட்ல வந்து இப்படி ஹோல்ஸ் ஒன்று போட்டு அதில் வந்து மெட்டீரியல்ஸ் உள்ள புஷ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? இந்த லெவலில் இருக்க சீ ஃப்ளோர் வந்து லெவல் எக்ஸ்பெண்ட் ஆகுமா? எக்ஸ்பெண்ட் ஆகும்ல. அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் நடக்குது. எக்ஸ்பெண்ட் ஆகும்போது இங்கே இருக்க நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காலையும் வந்து கொஞ்சம் தூரம் வந்து சீ ஃப்ளோர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இந்த சைட்லையும் ஸ்ப்ரெட் நடக்கும். ஏன்னா இங்கே இருக்கும் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியே வந்துட்டே இருக்குல்ல. வெளியே வந்துட்டே இருக்கும்போது என்னென்ன ஆகும் வந்து சீ ஃப்ளோர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது. தட் இஸ் கால்ட் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்.
பசிபிக் ஓஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 சென்டிமீட்டரோ என்னவோ வந்து 18 சென்டிமீட்டர் வந்து ஏருக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது பசிபிக் ஓஷன் வந்து. சார் பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் சாரி அட்லாண்டிக் ஓஷன் தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சீ ஃப்ளோர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் அந்த சைடில் வந்து பசிபிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் இருக்கு. அங்கே கன்வர்ஜன் நடக்குது. ஆக்சுவலி கன்வர்ஜன் நடந்தாலும் ஸ்ப்ரெட்டிங் இருக்கும், சுருங்குது. இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கிறது வந்து சுருங்கிச்சுன்னா என்ன ஆகும்? சுருங்கும் போது அப்பயும் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ப்ரெட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே முழுகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. நிறைய வந்து லேண்ட் மாசஸ் வந்து முழுகும் இந்த சீ ஃப்ளோ ஸ்ப்ரெட்டிங்னால. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆக்டிவ்னா என்ன, டார்மண்ட்னா என்ன, எக்ஸ்டிங்க்னா என்னன்ட்டு? ஜியோ மேக்னெட்டிசமா? பூமியில வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பூமியில இருக்க இந்த மெட்டீரியல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேர் தான் ஜியோ மேக்னெட்டிக். மேக்னெட்டிக்ல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி வந்து பாசிட்டிவ் போல் நெகட்டிவ் மாதிரி வந்து பூமியில இருக்கிற மெட்டீரியல்ஸ் இந்த சிலிக்கா இதுக்குள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து ஒரு சில மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த மெட்டீரியலுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பூமியில அது இருக்கிறதுனால அது பேர் ஜியோ மேக்னெட்டிசம். பூமியில வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ன்றது ஒன்று இருக்கு. மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்கு. நார்த் போல் சவுத் போல்ன்றது பூமியிலேயே வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுதான் ஜியோ மேக்னெட்டிசம். ஆக்சுவலி இது வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் மேக்னெட்டிக்காக வரும். இந்த லாவா வெளியே வரும்போது ஒரு டைம் பாசிட்டிவாக வரும், இன்னொரு டைம் வந்து நெகட்டிவாக வெளியே வரும், மாறி மாறி வெளியே வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அது ரெண்டுமே பாசிட்டிவ் மேக்னெட்டிக் என்று அர்த்தம். அது பூமிக்குள்ள மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுதான் ஜியோ மேக்னெட்டிசம். ஓகேங்களா? ஒரு 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 குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மில்லியன்ஸ் இருக்கலாம், அப்போ அதுவும் நெகட்டிவாக மாறும். அந்த இடத்துல வேற இடத்துல பாசிட்டிவாக மாறும். அது வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சில நேரத்தில் வந்து இது வந்து பாசிட்டிவாக இருக்கு, இன்னும் 1 மில்லியன்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல இருக்குது பாசிட்டிவாக தான் ஆல்ரெடி இருக்கும், இப்போ இந்த இடத்துல வந்து நெகட்டிவாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வருது. பக்கத்தில் செக் பண்ணால் கரெக்டாக வர மாட்டேது மெட்டீரியல்ஸ். இதுக்கும் அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் கரெக்டாக செக் பண்ணதான் வந்து மெட்டீரியல் கரெக்டாக இருக்கு. இதோட மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அதே மெட்டீரியல் அந்த சைடில் தான் இருக்கு, பக்கத்தில் வர மாட்டேது கரெக்டாக. அது வந்து என்ன தெரியுமா வந்து டைவர்ஜன் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பிளேட் டெக்டானிக் சைடில் டைவர்ஜன் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஜியோ மேக்னெட்டிசம்னா நான் வந்து எர்த் ஆஸ் எ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இட்ஸ் வந்து மேக்னெட்டிக் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்றதுனால அது ஜியோ மேக்னெட்டிசம். வல்கனிக் மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்றாங்க. வல்கனிக் மெட்டீரியல்ஸ்னா என்ன இருக்கும்? வேப்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கேசஸ் இருக்கும். கேசஸ் என்ன வேணா இருக்கலாம், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஏதோ ஒரு கேசஸ் வந்து அதுக்குள்ள வந்து என்ன கேசஸ் இருக்கோ அந்த கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய கேசஸ் வெளியே வரும். மேக்மா லாவா பத்தி உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து ஃபிராக்மெண்டட் பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா தான். அது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா வந்து ஒரு சில நேரத்தில் டஸ்டா வரும், இல்லை ஆஷா இருக்கும். டஸ்ட், ஆஷ், லாப்பெலி, பியூமிஸ், ஒவ்வொன்றும் சைஸ். இது சின்னது, இது பெருசு, இதெல்லாம் ஆஷ். பியூமிஸ்னா வந்து கல் மாதிரி, சின்ன கல், கூழாங்கல் மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதான் பியூமிஸ் நினைக்கிறேன். அப்போ அது ஏன் தண்ணிலேயே மிதக்குதுன்னா பியூமிஸ் அது அந்த கூழ். ஆமாம், அதுல வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுது. ஆக்சுவலி அது வெளியே வரும்போது அது வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த ரிலீஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சொலிடிஃபிகேஷன் நடந்ததுன்னா அது வந்து தண்ணியில் மூழ்காது அந்த கல். அதான் பியூமிஸ். அந்த கேஸில் அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அங்கங்கே. அது உள்ள வெளியே வர கல். கூழாங்கல் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும், ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். என்னன்னா ஹோல்ஸாக இருக்கும் அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதுக்கு வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடும். அந்த கல்லில் இருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஹோல்ஸாக அங்கங்கே இருக்கும். அதனால் தண்ணியில் போட்டால் மிதக்காது, மிதக்கும். ஆக்சுவலி உள்ளே போகாது அந்த கல். பியூமிஸ். ஓகே. வல்கனோஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்? வல்கனோஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷனில் தான் வந்து வல்கனோஸ் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து கன்வர்ஜன் அதிகமாக நடக்குதோ அந்த இடத்துல வந்து வல்கனோஸ் அதிகமாக இருக்கும். டைவர்ஜன் நடக்கிற இடத்துல கம்மியாக தான் இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? டைவர்ஜன் நடக்கிற கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷனை வந்து ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து
ரிங் ஆஃப் ஃபயர்னு. ஏன்னா வந்து எப்பவுமே வல்கனோஸ் நடந்துட்டே இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து ரிங் ஆஃப் ஃபயர்ஸ். இந்த ஃபுல்லாவே வந்து இந்த சைடு ஃபுல்லாவே வல்கனோஸ் தான், இந்த பக்கம் ஃபுல்லா வல்கனோஸ் தான். ஓகேங்களா? அவங்க பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்ன பிரிச்சிருக்காங்கன்னா சர்க்கம் பசிபிக் பெல்ட், சர்க்கம் பசிபிக் பெல்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த பசிபிக் ஓஷனை சுற்றி இருக்கிறது தான் சர்க்கம் பசிபிக் பெல்ட். ஸோ இந்த ஏரியா சர்க்கம் பசிபிக் சுற்றி இருக்கா, இதுவும் பசிபிக் ஓஷன் தானே, இந்த சைடும் பசிபிக் ஓஷன் தான். ஸோ இதை சுற்றி இருக்கிறது தான் வந்து சர்க்கம் பசிபிக் பெல்ட். இந்த சக்லைனு, ஜப்பான், இந்தோனேஷியா இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஏதாவது சிலது ஏதாவது இருக்கும் மென்ஷன் பண்ணிக்கங்க, மேப்பில் பார்த்தா இருக்கும் அது. ஓகேங்களா? அது வந்து சர்க்கம் பசிபிக் பெல்ட்னு வாங்க, ஃபயர் ரிங் ஆஃப் பசிபிக்னு சொல்லுவாங்க இதை. இங்கே என்ன நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்வர்ஜன் தான் நடக்குது. ஓகேங்களா? கன்வர்ஜன் நடக்கிறதுனால இந்த இடத்துல நடக்கிறது வந்து சென்ட்ரல் எரப்ஷன் டைப் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் காண்டினென்ட் பெல்ட். மிட் காண்டினென்ட் பெல்ட் வந்து எங்க இருக்கு? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நீங்களே யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இது எங்க நடக்குது? மிட் காண்டினென்ட் பெல்ட் காண்டினென்ட்குள்ளேயே நடக்குது, ஒரு லேண்டுக்குள்ளேயே நடக்குது. அது காண்டினென்ட், அது இது வந்து எங்க சவுத் ஆப்பிரிக்காக்குள்ளேயே நடக்குதா? இல்ல இந்த இடம் கூட சொல்லலாம் நீங்க. ஈரோ ஏஷியனும் இந்தியாவும் இதுவும் பத்தி அது மிட் காண்டினென்ட் தான். காண்டினென்ட் ரெண்டு காண்டினென்ட் நடுவில் நடக்குதுல்ல, மிட் காண்டினென்ட் பெல்ட் தானே அது. இது இந்த இடத்துல நடக்குது. அப்புறம் இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசிபிக் மெடிட்டேரியன் சீ இருக்கு பாத்தீங்களா, இந்த மெடிட்டேரியன் சீ சுத்தி கூட வந்து நிறைய வந்து கன்வர்ஜனால நடக்குது ஆக்சுவலி. ஓகேங்களா? இந்த இடத்துலயும் வந்து நடக்குது. அது இந்த ஸ்டம்போலியன் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்டம்போலியன் டைப்னு ஒன்று பார்த்தோம் பாருங்க, சென்ட்ரல் எரப்ஷன் டைப்ல, அது வந்து மெடிட்டேரியனில் தான் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோஷியன் பிளேட்டும் வந்து இந்த ஆப்பிரிக்கன் பிளேட்டும் ஒன்றா சேர்றதுனால வந்து இந்த இடத்துலையும் வந்து மிட் காண்டினென்ட் பெல்ட்டில் வந்து சில வல்கனோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல நிறைய ஹிமாலயஸில் நிறைய வல்கனோஸ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் ஆல்ப்ஸில் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் காண்டினென்ட் பெல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் அட்லாண்டிக் பெல்ட். மிட் அட்லாண்டிக் பெல்ட், மிட் அட்லாண்டிக் பெல்ட்னா என்ன? இந்த டைவர்ஜனால் நடக்கிறது மிட் அட்லாண்டிக் பெல்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்றாங்களா வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ். இந்த சர்க்கம் பசிபிக் பெல்ட், இந்த மிட் காண்டினென்ட் பெல்ட், மிட் அட்லாண்டிக் பெல்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேட்டுடைய மார்ஜின்ஸ் தான் நடக்குது. கரெக்டுங்களா? பிளேட் மார்ஜின்ஸ் தான் நடக்குது. பட் ஆனால் இன்னொன்று சொல்றாங்க, அது பேர் என்னன்னா வேற என்னன்னா இன்ட்ரா பிளேட் வல்கனோஸ். இன்ட்ரா பிளேட் வல்கனோஸ்னா என்னன்னா ஒரு பிளேட்டுக்குள்ளேயே நடக்குது. இப்போ வந்து ஆப்பிரிக்கன் பிளேட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு இருக்கு கொட்டபாக்சி மவுண்டைன் இருக்கு. அந்த கொட்டபாக்சி மவுண்டைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொட்டபாக்சி வந்து வல்கனோஸோட ஒரு வல்கனோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னா இன்ட்ரா பிளேட் வல்கனோஸ், ஒரு பிளேட்டுக்குள்ளேயே நடக்குது. ஆனால் அதுக்கான ரீசன் ஒன்றும் கண்டுபிடிக்கல, எப்படி வந்து ஒரு பிளேட்டுக்குள்ளேயே வந்து வல்கனோஸ் நடக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பிளேட்டுடைய மார்ஜின்ஸ்ல தான் வல்கனோ நடக்குது. ஆனால் இது எப்படி வந்து இன்ட்ரா பிளேட் வல்கனோஸ் வந்து என்னன்னா வந்து ஒரு பிளேட்டுக்குள்ளே நடக்குது. இப்போ சவுத் அமெரிக்கான்னு ஒரு பிளேட் இருக்குன்னு, இந்த பிளேட்ல வந்து ஒரு வல்கனோஸ் இருக்கு, மவுண்டெயின்ல ஒரு வல்கனோ இருக்குன்னா ரீசன் ஒன்றும் அது வந்து என்ன ரீசன்ன்றது பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி மூலமா அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த வல்கனோஸ் எல்லாமே வந்து வல்கனோஸ் இந்த எர்த்குவேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டுடைய மார்ஜின்ஸ் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இது வந்து என்ன ரீசன் வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல இன்ட்ரா பிளேட். ஸோ அந்த இடத்துல என்னவோ நடக்குது, அதனால வந்து எர்த் ஃபால்ட்டிங்கோ இல்லை வந்து ஏதோ நடக்குது பிளேட்ஸ்ல. இன்ட்ரூசிவ் லேண்ட் ஃபார்ம்ஸா? இன்னும் நம்ம அது போலியா டாபிக் போவோம். வல்கனோஸ் தானே கேட்குறீங்க, வல்கனோ இன்ட்ரூசிவ் எக்ஸ்ட்ரூசிவா சொல்றேன். இன்ட்ரூசிவ்னா என்னன்னா வந்து வெளியே வருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரூசிவ்னா வந்து வல்கனோஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நிலத்தோட்ட அமைப்பு இன்ட்ரூசிவ். எக்ஸ்ட்ரூசிவ்னா என்னன்னா வந்து இந்த கோனு இந்த பைப்பு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரூசிவ். சொல்றேன் அதை பத்தி, நம்ம இதை முடிச்சிடும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வல்கனோ வந்து பார்த்தீங்கன்னா இது 4 டைப்: சர்க்கம் பசிபிக், மிட் காண்டினென்ட், மிட் அட்லாண்டிக், இன்ட்ரா பிளேட் வல்கனோஸ். இல்லை இது ஈரோ ஏஷியன் பிளேட்டுங்க, ஏஷியா பிளேட் ஈரோ ஏஷியன் சொல்லுவாங்க. ஏஷியான்ட்டு தனியாக ஒரு பிளேட் இல்லை, ஈரோப்பும் ஏஷியாவும் சேர்ந்தது ஈரோ ஏஷியன் பிளேட்டு. இந்த பிளேட்டுக்குள்ள இந்த இந்தியன் பிளேட்ஸ், இந்த 2 பிளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்வர்ஜன் நடக்குது.
இது இன்ட்ராப்ளேட் கிடையாது, மிட் காண்டினென்ட் பெல்ட்ல. இது ஒரு காண்டினென்ட், இது ஒரு காண்டினென்ட். ரெண்டு காண்டினென்ட் நடுவில் நடக்கிறதுனால அது வந்து மிட் காண்டினென்ட். இந்தியன் பிளேட்டுக்குள்ளேயே நடக்கிறது தான் இன்ட்ராப்ளேட், ஒரு பிளேட்டுக்குள்ளேயே நடக்கிறது. ஓகேங்களா? இப்போ இமாலயால வந்து பாத்தீங்கன்னா வந்து வல்கனோஸ் இருக்கு. அந்த வல்கனோஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து மிட் காண்டினென்ட் பெல்ட்னால தான் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? இன்ட்ராப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளேட்டுக்குள்ளேயே நடக்குது. இதுக்கான ரீசன் ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ணல இன்ட்ராப்ளேட்ஸ்ல. ஏன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி மூலம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளேட்டுடைய மார்ஜின்ஸ் தான் நடக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து மார்ஜின்ஸ் இல்லையே, மார்ஜின்ஸ் எல்லாமே நடக்குது. ஒரு பிளேட்டுக்குள்ளேயே வந்து சிலது நடக்கலாம். இப்போ வந்து கலிபோர்னியா எடுத்துங்களேன், இப்படி இருக்கு கலிபோர்னியா இருக்கு பார்த்தீங்கன்னா, கலிபோர்னியா ஒரு துண்டா வந்து இப்படி ஒட்டிட்டு இருக்கு. ஒரு பிளேட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து டைவர்ஜன் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளேட்டு, இந்த பிளேட்ல டைவர்ஜன் நடக்குது. அதனாலதான் வந்து கலிபோர்னியா ஹஸ் பீன் ஸ்பிளிட்டட் டிஃபரெண்ட்லி. அதுல இருந்து வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு கலிபோர்னியா வந்து. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது வல்கனோ ஃபார்ம் ஆச்சுன்னா டைவர்ஜன் நடக்குது. டைவர்ஜன் நடக்கிறதுனால அங்கே என்ன வரும்? ஃபிஷர் எரப்ஷன் டைப் ஏதோ ஒரு நடக்கலாங்க ஃபியூச்சரில், ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஃபார்ம் ஆகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வல்கனோஸை ஃபார்ம் பண்ணுதுல, ஃபியூச்சரில் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா டைவர்ஜன் நடக்குது அங்கே, ஃபிஷர் எரப்ஷன் டைப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகலாம். இது வந்து ஒரு பிளேட் தான். ஆக்சுவலி திஸ் இஸ் ஒரு பிளேட் தான், இது சவுத் அமெரிக்கன் பிளேட்டு. அந்த பிளேட்டுக்குள்ளே இந்த மாதிரி நடக்குது. ஆக்சுவலி என்னன்னா பிளேட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது என்னன்னா மொத்தத்தையும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியல. அதோடைய தெர்மல் கண்டக்டிவ் கரண்ட்ன்ற மூலமாக தான் வந்து மூவ்மெண்ட் நடக்குது. பிளேட் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கு எர்த்துக்குள்ள. அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து ஃபியூஷன்ஸ்ல ஏதோ ஒரு நாள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டெகிரேட் ஆகி அது ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. அந்த ஹீட்ல இருந்து வரது தெர்மல் கண்டக்டிவ் கரண்ட். இந்த தெர்மல் கண்டக்டிவ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வந்து பிளேட்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ணுது. பிளேட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய பிளேட்ஸ் வந்து மொத்தத்தையும் மூவ்மெண்ட் பண்ண முடியல. மூவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல அங்கங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுடலாம். இல்லை அதோடைய ரேட் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். இப்போ நார்த் அமெரிக்கன் பிளேட் வந்து மேலே ஒரு மூவ்மெண்ட் மேபி இருக்கலாம், சைடில் வரும்போது இன்னொரு மூவ்மெண்ட் இருக்கும். ரேட் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கலாம், இல்லை இது கம்மியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த மாதிரி வரதுனால தான் இந்த மாதிரி உருவாகுது. இப்போ நீங்கள் இந்தியன் பிளேட்ஸ் கூட எடுத்தீங்கன்னா இந்தியன் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கன் பிளேட்டோட சேர்ந்தது தான் இந்தியன் பிளேட். இண்டோ ஆப்பிரிக்கன் பிளேட் தான் சொல்லுவாங்க அதை. இண்டோ ஆப்பிரிக்கன் பிளேட், இந்த பிளேட் வந்து இந்தியன் பிளேட் வந்து இந்த சைடு மூவ்மெண்ட் ஆகும்போது நான் ஆச்சுன்னா வந்து ஒரு துண்டு அது உடஞ்சி தனியாக வந்துருச்சு. ஆப்பிரிக்கன் பிளேட், இந்தியன் பிளேட் மட்டும் மேலே வந்துருச்சு. ஆப்பிரிக்கன் பிளேட் இன்னும் அங்கேயே தான் இருக்கு. அதுல இருந்து பிரிஞ்சு மறுபடியும் வரும்போது மடகாஸ்கர் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே வந்து பிரிஞ்சு அப்படியே நின்றுச்சு. இந்தியன் பிளேட் மட்டும் கொஞ்சம் மூவ் ஆச்சு. அது மூவ்மெண்ட் ஆகும், மொத்தத்தையும் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கூட போகும். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டுக்குள்ளேயே உங்களுக்கு மூவ்மெண்ட் நடக்கலாம். அந்த பிளேட்டே வந்து ஒரு பிளேட், இப்படி ஒரு பிளேட் இருக்கு, ஒன்று வந்து இந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகும், ஒன்று இந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா ஆகுது. இந்த பக்கத்தில் கொஞ்சம் பிரிஞ்சிடும், அந்த பக்கம் கொஞ்சம் பிரிஞ்சிடும். ரெண்டுமே தனியாக வந்து ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாக மாறலாம் ஃபியூச்சரில். ஓகேங்களா? இப்போ கலிஃபோர்னியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சுனா வந்து தனியாக பிரிஞ்சே வந்துடும், தனி கண்ட்ரியாகவே ஃபார்ம் ஆகிடும். மெக்கானிசம் அண்ட் காசஸ் ஆஃப் வல்கனோஸ் இப்போ நம்ம பார்த்தது தான். இப்போ இது ஒரு 1 டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் வந்து பூமியில் உள்பகுதியில் போக வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். இது நார்மலாக சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட டெப்த் வரைக்கும் இந்த ஆங்கிளில் வந்து இந்த மீட்டரில் வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கிறனால வந்து ஹீட் இருக்குது. அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட்டு இல்லை எர்த்துக்காக்கும் எர்த்துக்காக்குக்கும் வல்கனோவும் வந்து ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு. எர்த்துக்காக்கு நடந்தால் வல்கனோ நடக்கும், வல்கனோ நடந்தால் எர்த்துக்காக்கு நடக்கும். எப்படின்னு சொல்லுங்க பாப்பா யாராவது. ஓகே சரி, வல்கனோ வரும்போது எப்படி எர்த்குவேக் நடக்குது? நீங்க சொல்றது எர்த்குவேக் போது வல்கனோ வருது, கரெக்ட்டுங்களா? வல்கனோ வரும்போது ஏன் எர்த்குவேக் நடக்குது? வல்கனோ வரும்போது ஏன் எர்த்குவேக் நடக்குதுன்னா, வல்கனோ வெளியே வரும்போது என்னன்னா ஹை பிரஷர்ல உள்ள இருந்து வெளியே வருமா, அதுக்குள்ள இருக்க ராக்ஸ் எல்லாம் அது உடைக்கும்.
ராக்ஸ்லாம் உடைக்கிறதுனால அதனால ட்ரெமர்ஸ் ஏற்படும். ஓகேங்களா, அதுதான் எர்த்குவேக். இல்ல உள்ள இருக்க லாவா வெளியே வரணும்ல, உள்ள இருக்க லாவா வெளியே வரணும்னா மேல ராக்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு எர்த்துடைய கிரஸ்ட் இருக்குல்ல, அந்த கிரஸ்ட்டை உடைக்கணும்ல, உடைச்சாதானே அது மேலே வர முடியும், சும்மா வெளியே வர முடியாதுல்ல உங்களுக்கு. உடைக்கும் போது என்ன ஆகுனா, என்னன்னா எர்த்துடைய கிரஸ்ட் வந்து உடையும். எர்த்து கிரஸ்ட் உடையும் போது என்ன ஆகுனா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு எர்த்குவேக் நடக்கும். கிரஸ்ட் மேல இருக்குது, உடைஞ்சாதானே உள்ள இருக்கிற லாவா வெளியே வர முடியும். ஹை பிரஷர் இருக்கு, உள்ள லாவா இருக்கு, ஆனா மேல உடையல, உடைஞ்சாதான் வெளியே வர முடியும். உடையும் போது என்னன்னா அது எர்த்குவேக் ஃபார்ம் பண்ணும். ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு. இது வந்த பிறகு அது வரலாம், அது வந்த பிறகு இது வரலாம். ரெண்டுமே வந்து ஒவ்வொன்றுக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். ஓகேவா? எப்படியோ நடக்கலாம். ரெண்டுமே வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். வல்கனோ நடந்தாலும் எர்த்குவேக் நடக்கும், எர்த்குவேக் நடந்தாலும் வல்கனோ நடக்கும். இந்த ஆரிஜின் ஆஃப் கேஸஸ், இந்த வேட்டர் வேப்பர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் வாட்டர் அண்ட் மெல்ட் வாட்டர் உள்ள போற வாட்டர்ஸ் தான். இதில் வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசார்ட்ஸ்லாம் வேணாம். டோபோகிராஃபி ப்ரொடியூஸ்ட் பை வல்கனோ, இது பார்க்கலாம். இந்த மெக்கானிக்கல் காசு தான் வல்கனோ ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு பிளேட் டெக்டானிக் தியரிஸ் வந்து உள்ள வச்சு எழுதிட்டா முடிஞ்சுது. இப்போ நம்ம பேசுறது எல்லாமே அது உள்ள இதை பற்றி தான் பேசியிருக்கோம். பிளேட் டெக்டானிக் தியரி தான் இதில் மெயினாக. இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபி, எக்ஸ்ட்ரூசிவ் டோபோகிராஃபி. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூசிவ் பார்ப்போம். எக்ஸ்ட்ரூசிவ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, எலிவேட்டட் ஃபார்ம், டிப்ரெஸ்டு ஃபார்ம். எலிவேட்டட் ஃபார்ம்னா என்ன? கோன் தான் உங்களுக்கு வந்து அந்த எலிவேட்டட் ஃபார்ம் இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த கோன் தான் வந்து எலிவேட்டட் ஃபார்ம்ஸ். நிறைய கோன்ஸ் வந்து அதோடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கோன்ஸ் உடைய டைப்ஸ் நிறைய இருக்கு. ஜென்டல் ஸ்லோப் இருந்தால் அது ஒரு டைப்பு, ஸ்டீப் ஸ்லோப் இருந்தால் அது ஒரு டைப்பு. இப்போ கோன்ஸ் வந்து பாருங்க, பைப் வந்து இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பைப் இப்படி வந்து இன்னொரு பைப் கூட ஒன்று வரும், அது பேர் பேராசைட் பைப்புன்னு வாங்க, அது பேர் வந்து பேராசைட்டுன்னு வாங்க. அந்த இப்படி இருக்கு ஜென்ரலாக, இப்படி ஒரு கோன் இருக்கு, ஒரு பைப் இருக்கு, இது கோனு. ஓகேங்களா, இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஒரு பைப், ஒரு சப் பைப் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ இந்த சப் பைப் வந்து இங்கே ஒரு கோன் ஃபார்ம் ஆகும்ல, இது பேராசைட் கோனுன்னு வாங்க. ஸ்லோப்பு கம்மியாக இருந்தால் அது ஒரு கோனு, ஜென்டல் ஸ்லோப்பு. ஸ்லோப்பு ஸ்டீப்பாக இருந்தால் அது ஒரு டைப்பு. இப்படி வேரியஸ் டைப் இருக்கு. இதில் வந்து எலிவேட்டட் ஃபார்மில் கோனுடைய டைப்பு. டிப்ரெஸ்டு ஃபார்ம்னா என்ன? என்ன கிராட்டர், இன்னொன்று ஃபர்ஸ்ட் வெண்ட். இதெல்லாம் தான் வந்து டிப்ரெஸ்டு. வெண்ட், கிராட்டு, கால்டரா. பெருசாக இருந்தால் அடுத்த ஸ்டேஜ் கால்டரா. ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரூசிவ் டைப்ல டிப்ரெஸ்டு, எலிவேட்டட் ஃபார்ம் ரெண்டு இருக்கு. இந்த டைப்லாம் கொடுத்துருக்காங்க, ஜென்டல் ஸ்லோப்பு, ஸ்டீப் ஸ்லோப்பு, கிராட்டரு. நம்ம பிளக்குன்ட்டு ஒன்று இருக்குது. பிளக்குன்னு என்னன்னா, ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த சொலிடிஃபை ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கும். சொலிடிஃபை ஆன இந்த பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டார்மெண்ட் ஆயிடுச்சு, இல்லை எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சோ, அப்படியே மேலே வந்து அப்படியே சொல்லிட்டு அது வந்து ஒரு மவுண்டைன் மாதிரி சின்னதாக தெரியும். அது வந்து பிளக்கு, லாவா
அப்படியே solidified ஆயிடுது, வெளியே வந்து அப்படியே solidified ஆகி அது அப்படியே டார்மெண்டாக மாறிடுது அந்த வல்கனம், அப்படியே ஒரு பிளக் மாதிரி அப்படியே இருக்கும். ஆனால் இது மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டீரியல், அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெதரிங்னால வந்து அரிக்காது. ஏன்னா வந்து ரொம்ப அதிகப்படியான ஹீட்னால வந்து பார்த்தீங்கன்னா அது solidified ஆனது, அதிகப்படியான ஹீட்டில் solidified ஆன ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெதரிங்னால வந்து அரிக்க முடியாது. இப்போ கருங்கல் இருக்கு, செங்கல் இருக்கு, செங்கல் வந்து வெதரிங்னால அவ்வளோ சீக்கிரத்தில் அரிக்காது, மண் வந்து அரிக்குது, ஏன்னா வந்து ஹீட்டில் வந்து அது வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செங்கல். அதே மாதிரி தான் பிளக்கு, ஓகேங்களா? அது அப்படியே டார்மெண்ட்டாக மாறிடுச்சுன்னா, ஒரு வல்கனம் வந்து டார்மெண்ட்டாக மாறிடுச்சுன்னா அப்படியே பிளக் மட்டும் இருக்கும் ஒரு சில நேரத்தில், அது லாவா பிளக்குன்னுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட்டட் ஃபார்ம் தான், வெளியே இருக்குல்ல, அதனால எலிவேட்டட் ஃபார்ம் பிளக்கு. ஏன்னா வந்து அது வந்து அந்த லாவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான ஹீட்டில் வந்து வெளியே வந்து solidified ஆனதுனால அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெதரிங்னால வந்து அதை வந்து எரோட் ஆகாது, அந்த இது வந்து அப்படியே இருக்கும், அது பிளக் மட்டும் அப்படியே இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த பைப் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாவா வெளியே வருது. ஒரு சில நேரத்தில் இந்த இடத்துலலாம் வந்து மெட்டீரியல் வந்து லூஸான மெட்டீரியல் வந்து அதெல்லாம் வெளியே போயிடும், வெளியே போயிட்டு மீதி இருக்க மெட்டீரியல் மட்டும் அப்படியே வந்து ஒரு ஷேப்பில் வந்து கொடுக்கும். எதெல்லாம் லூசன் மெட்டீரியல் அதெல்லாம் வெளியே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் வந்து ஒரு வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நிற்கிறது தான் வந்து லாவா பிளக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல இதை வந்து டைக்கு. டைக்குன்னு என்னன்னா இது மட்டும் அப்படியே நிற்கும், ஸ்ட்ராங்கான மெட்டீரியல், இந்த பைப் மட்டும் ஒரு சில இடத்துல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் டைக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா? மற்ற இடத்துல எரோட் ஆகிடும், ஏன்னா பைப்பு மூலியமாக தான் உங்களுக்கு வந்து லாவா வெளியே வந்துருக்கு. ஸோ அந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை டெம்பரேச்சரில் சிலிக்கா கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருந்து அது வந்து solidified ஆகிருக்கும், டார்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அது மட்டும் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சில நேரத்தில் இருக்கும், வெளியே இருக்க மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகி போயிட்டு இருந்தாலும் போகலாம். எல்லாமே அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து ஸ்டீப்பாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அதனுடைய ப்ராசஸ் இருக்கும், ஜென்டில் ஸ்லோப்பில் வந்து கோன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அதனுடைய சிலிக்கா கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தூரம் பரவும், இல்லை அங்கேயே கூட வந்து solidified ஆகும். ஒவ்வொன்றும் அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, கோனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, அந்த கண்டனுடைய மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆகும், நிலத்தோட்ட அமைப்பு ஒன்றும் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபி, இது வந்து எக்ஸ்டிங் டோபோகிராஃபி. இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வராது, வெளியே வராமல் ஃபார்ம் ஆகுறது வந்து இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபி. ஸோ எக்ஸ்ட்ரூசிவ் டோபோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் எரப்ஷன் டைப், இது வந்து ஓகேங்களா? இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷர் எரப்ஷன் டைப். எக்ஸ்ட்ரூசிவ், இன்ட்ரூசிவ், இந்த புக்கில் வந்து இன்ட்ரூசிவ் பற்றி இங்கே கொடுத்துடல, இது வந்து ஃபிஷர் எரப்ஷன் டைப்பு. இல்லை அது வந்து வேற ஒரு பேஜில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்க, அந்த பேஜ் வேணும், பேஜ் நம்பர் நோட் பண்ணுங்க, 96 கொடுத்துருக்காங்க, எடுத்துக்க. பேஜ் நம்பர் வந்து இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபியில் புக்கில் வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, 96 பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்க, ஓகேங்களா? அங்கே என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம், அதில் என்னன்ட்டு. இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தோலித்துன்னு ஒன்று இருக்குது, பத்தோலித். இது வந்து எப்படின்னா அந்த டூம் ஷேப்பில் வரும், டூம் ஷேப்பில் வந்து வெர்டிகலாக வந்து ஃபிஷர் எரப்ஷன் டைப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இது வந்து இதெல்லாம் வந்து வல்கனோஸ் வெளியே வந்து நமக்கு தெரியுது. இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபினா வந்து இப்போ சப்போஸ் உள்ளே ராக்ஸ்லேயே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் மூலமாக லாவா வெளியே வந்து அப்படியே அந்த இடத்துல படிஞ்சிருக்கலாம்ல, கரெக்டுங்களா? அந்த மாதிரி நடக்கிறதா வந்து இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபி. இது வந்து பெத்தோலிக்னு சொல்லுவாங்க. பெத்தோலிக் வந்து டூம் ஷேப்பில் இருக்கும், டூம் ஷேப்பில் இருக்கும், ஓகேங்களா? இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த டயக்ராம் இருக்கு. இது வந்து டூம் ஷேப்பில் உள்ளே வந்து படியிருது. ஆக்சுவலி வந்து இந்த ராஞ்சி, இந்த சோட்டநாக்புரி பீடபூமியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெத்தோலிக்ஸ் லாக் இது மூலமாக வந்து படிஞ்சது தான். அதனால தான் அதில் வந்து மினரல் கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சோட்டநாக்புரி, இந்த ராஞ்சி பிளாட்டிவ்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெத்தோலிக்ஸ் டோம் ஷேப்பில் இருக்கும். அதெல்லாம் வந்து வெதரிங் அடிச்சுதுன்னு நினச்சிங்கன்னா, வெதரிங் வெளியே வரும்போது மேலே இருக்கிற நிலப்பரப்பு, மேலே இருக்கிற சாண்டல்லாம் ரிமூவ் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே படிஞ்சிருக்கும். அப்போ தான் தெரியும் இது வந்து லாவா, இது வல்கனோஸ் வந்து வெளியே வந்து ஃபிஷர் எரப்ஷன் டைப்பில் வந்து வல்கனோஸ் ஒரு காலத்தில் வந்து வெளியே வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? அதான் வந்து இந்த டைப் பெத்தோலித்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்கோலித்ஸ். இந்த லக்கோலித்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்டிங் பிளேன். ஆக்சுவலி இந்த பெட்டிங் பிளேனுக்கு வந்து
இப்போ சப்போஸ் வந்து இப்படி ஒரு பெட்டிங் பிளேன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குன்னு நினைச்சீங்களேன், இந்த கேப்ல வந்து அப்படியே வந்து படிஞ்சிடும். அதுதான் வந்து லக்கோலித்ஸ். பெட்டிங் பிளேனுக்கு வந்து பேரலா இருக்கும். பெட்டிங் பிளேன் ஆஃப் த ஹாரிசான்டலி பெட்டட் செடிமெண்டரி ராக்ஸ். பக்கோலித்னு ஒன்று இருக்கு. பக்கோலித்னா இது வந்து எப்படின்னா, இப்போ சப்போஸ் ஃபோல்டிங் ஃபால்ட்டிங் நடக்குது, ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு கம்ப்ரெஷனில், ஓகேங்களா, ஃபோல்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபோல்டிங்கில் ஆன்டிக் லைன்லேயும் சிங்க்லைன்லேயும் வந்து படிஞ்சதுன்னா அது பேர் வந்து பக்கோலித்ஸ். PHA COLITHS. லோபோலித்ஸ்ன்னு இன்னொன்று இருக்கு. அது வந்து இந்த பவுல் ஷேப்ல இப்படி ஒரு ஷேப்ல வந்து ஒரு கேப் இருக்கு, ஓகே, உள்ள வந்து ஒரு கேப் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அது வந்து படிஞ்சதுன்னா அது பேர் வந்து லோபோலித்ஸ். பேர் அது ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. சில்லு டைக்குன்னு ஒன்று இருக்கு. சில்லுனா என்னன்னா டைக்கு. சில்லுனா என்னன்னா பெட்டிங் பிளேனுக்கு பேரலா இருந்தால் அது பேர் சில்லு. இந்த மாதிரி வந்தது அது பேர் சில்லு, ஓகேங்களா. பெட்டிங் பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருந்தா அது பேர் வந்து டைக்கு. இந்த டைக்கு தான் ஒரு சில நேரத்தில் வந்து பிளக்கா தெரியும். நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது வந்து இது சப்போஸ் வந்து இந்த இடம்லாம் அரிச்சிருச்சுன்னா அது வந்து வெளியே பார்க்கும்போது பிளக்கா தெரியும். இந்த இடம் மட்டும் அரிக்கையே அரிக்காது, சில்லுலாம் அரிக்கையே அரிக்காது. ஏன்னா வந்து லாவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டிவ் பவர்ஸ் ரொம்ப அதிகம். அதனால இதெல்லாம் வெதரிங்லாம் அரிக்காது. இந்த டயக்ராம்ல காட்டலாம் தெரியும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல போட்டுருக்கா பாருங்க, இதுதான் வந்து சில்லு, இது டைக்கு. பெட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், இது வந்து பேரலா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரூசிவ் டோபோகிராஃபி. எக்ஸ்ட்ரூசிவ்னா இப்படி கூட கேட்கலாம், டோபோகிராஃபி புடிச்சு போய் வல்கனோஸ்னு கேட்டால் இன்ட்ரூசிவ் எக்ஸ்ட்ரூசிவ் பற்றி ரெண்டுமே எழுதணும். நோட் பண்ணிக்க, அந்த புக்கில் கொடுத்துடல, வேற ஒரு இடத்துல கொடுத்து ராக்ஸ் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. கீசர் அப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங்னு ஒன்று இருக்கு. கீசர் ஹாட் ஸ்ப்ரிங் மேபி கேட்கலாம் அதெல்லாம் கூட. கீசர்னா என்னன்னா வந்து ஹாட் வாட்டரும் வேப்பரும் வந்து வெளியே வருது வந்து கீசர். இப்போ வல்கனோஸ் இருக்கு, அதுல இருந்து லாவா வெளியே வரல, அதுல இருந்து வாட்டரோ இல்ல கேஸஸோ வெளியே வருதுன்னு நினைச்சீங்களேன், அது பேர் வந்து கீசர், ஓகேங்களா. ஹாட் ஸ்ப்ரிங்கும் அதே மாதிரி தான், அதுல இருந்து தண்ணி வெளியே அடிக்கும், ஹாட் வாட்டரா வெளியே வரும், அது பேர் ஹாட் ஸ்ப்ரிங். இப்போ கீசர்னா என்ன எதுக்கு சொல்றோம், ஹாட் வாட்டர் வெளியே வருது தானே சொல்றோம். அதே மாதிரி தான் ஹாட் ஸ்ப்ரிங், ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒன்று கண்டினியூஸ் ஒன்று நான் கண்டினியூஸ். ஹாட் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கும், கீசர் வந்து நான் கண்டினியூஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஃபிமோரோல்ன்ட்டு இன்னொன்று இருக்கு, ஃபிமோரோல்ஸ். அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வல்கனோ வந்து வெளியே வந்து முடிஞ்சிச்சு, லாவா வந்து வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது சொலிடிஃபிகேஷன் நடக்குதுல, உள்ள இருக்கிற சொலிடிஃபிகேஷன் என்ன ஆகுனா வந்து அதுல இருந்து என்னன்னா கேசஸ் வெளியே வரும்ல, அந்த கேசஸும் ஹீட்டும் வந்து வாட்டர் வேப்பரும் வெளியே வரும், ஹீட்டா வெளியே வரும், அதுதான் ஃபிமோரோல்ஸ். வல்கனோஸ் வந்து முடிஞ்ச பிறகு அந்த வெண்ட் மூலமா வந்து ஸ்மோக் கூட வெளியே வரும். இப்போ வந்து நெருப்பு எரிஞ்சிருச்சு, நெருப்பு எரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன வருது, ஸ்மோக் வெளியே வரும்ல, அதே மாதிரி தான் ஃபிமோரோல்ஸ். வல்கனோஸ்லாம் வெளியே வந்துருச்சு, வல்கனோஸ்லாம் வெளியே வந்த பிறகு அதுல இருந்து வெளியே வருது வந்து ஸ்மோக்ஸ் பிளஸ் வந்து கேசஸ், என்ன வேணா வெளியே வரலாம் அதுல இருந்து. வல்கனோஸ் முடிஞ்ச பிறகு வெளியே வருது. இந்த கீசர் ஹாட் ஸ்ப்ரிங்ன்றது வேற, ஓகேங்களா. அது வல்கனோ வந்த பிறகு வரணுன்றதுலாம் கிடையாது, அது ஒரு பீரியட்ல நடக்கும். ஃபிமோரோல்ன்றது வல்கனோஸ் வந்து முடிஞ்ச பிறகு இது வெளியே வரும், அந்த ஸ்மோக். நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, அடுத்து அணைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆஷஸ் கேசஸ் எல்லாம் வெளியே வருதுல்ல, அதுதான் அது பேரு ஃபிமோரோல்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட், சல்ஃபர் வந்து அதிகமா இருந்ததுன்னா அது பேர் வந்து சல்ஃபர் ஃபிமோரோல். அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கு. இந்த கீசர் கூட பாத்தீங்கன்னா எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க் யூஎஸ்ல இருக்கு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீசர்ஸ் அந்த இடத்துல நிறைய இருக்குன்றாங்க. ஃபிமோரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோட டெம்பரேச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து 645 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ஸ்ல இருக்குமா, 645 டிகிரி செல்சியஸ். அப்போ அந்த லாவா எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ்ல இருந்திருக்கும்,
அந்த லாவா வெளியே வர ஆஷ்லேயே வந்தோ இல்லை வந்து அதில் வெளியே வர கேஸ்லேயே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா அப்போ அந்த லாவாவுடைய டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட டெம்பரேச்சர் அரௌண்ட் 645 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இதெல்லாம் ஷார்ட் நோட்ஸில் மேபி கேட்கலாம். அந்த ஃபியூமா ரூல்ஸ் இதெல்லாம் கேட்டது கிடையாது இது வரைக்கும், மேபி கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இந்த வல்கனோஸ் எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த தியரி நல்லா புரியணும். உங்கள் 2 பேரும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு 2 பேர் கொஞ்சம் சொல்லி தரேன், அப்புறமா வேண்டாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து அங்கே மனிதத்தில் அந்த தியரி கண்டிப்பாக எடுப்போம் வந்து. எர்த்காஸ் டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க பாருங்க. ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் வல்கனோஸ் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2, 3, 4 பேஜஸில் வந்து எழுதி வச்சுக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சுது. டாபிக் போட்டு என்னென்னு புரிஞ்சுதுல. ஒரு சின்ன டயக்ராமோ நீங்களே வந்து இந்த பெக்தோலித்து லப்போலித்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டயக்ராம் நீங்களே அதே இடத்துல போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். அப்படியே நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் புக் எடுத்து படிச்சிங்கன்னா சில கான்செப்ட் வந்து புரியாது. படித்தோடனே அதை வந்து இன்னொரு டைம் மறுபடியும் படிக்கக்கூடாது, புக்கை படிக்கக்கூடாது, நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வைங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், எத்தனை பேர் ரெடி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஓகே, நிறைய ஒர்க் பண்ணுங்க. இப்போ எர்த்காக் என்ன சொல்கிறாங்க பாருங்க. இது வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா எர்த்காக் இஸ் எ வைப்ரேஷன் ஆஃப் ஆர் ஆசிலேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் காஸ்டு பை த transient disturbance of the elastic or gravitational equilibrium of the rock or the beneath the earth surface of the earth. ஓகேங்களா? இது இந்த டெஃபினேஷன் படிச்சுக்கங்க. எப்பவுமே வந்து எர்த்காக் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வந்து எர்த்காக் டெஃபினேஷன் வந்து முன்னாடி எழுதுனா வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ். மற்றவங்களை விட வந்து நம்ம எப்படி மார்க் அதிகமாக எடுக்கணுமோ அது எல்லாமே பண்ணணும். யாரும் டெஃபினேஷன் பெருசாக படிக்க மாட்டாங்க, மனப்பாட மாட்டாங்க, நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அப்படிலாம் பண்ணால் தான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் உங்களுக்கு கிடைக்கும். எர்த்காக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அளக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் ஸ்கேல் 0 to 9ன்ற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு இது இருக்கும். அதில் 9க்கு மேலே வந்து அதில் வந்து இது பண்ண முடியாது. எர்த்காக் நடக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் எர்த்துடைய இன்டீரியரில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எபிசென்டர். எபிசென்டர்னா என்ன? எர்த்காக் வந்து முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கூடிய எர்த்துடைய சர்ஃபேஸ் தான் வந்து இப்போ இந்த இடத்துல நடக்குதுன்னா இப்படி வந்து வேவ்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எர்த்காக் வந்து ரியலைஸ் பண்ணுறோம். ரியலைஸ் பண்ண அந்த இடத்துல பேர் தான் அது வந்து எர்த் சர்ஃபேஸ். இது வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 கிலோமீட்டர் கீழே கூட நடக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எபிசென்டர். இது அளக்கக்கூடிய கருவி தான் வந்து சிஸ்மோகிராஃப். இந்த டெக்னாலஜி வந்து சிஸ்மோகிராஃப். சிஸ்மோகிராஃப் பற்றி நான் நடத்தினேன், வந்தீங்கன்னா தெரியல யாரு வந்தீங்களா? அதுல இருந்து வரதான் பி வேவ், எஸ் வேவ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல் வேவ்லாம். காசஸ் ஆஃப் எர்த்காக். இப்போ இந்த ஃபோக்கஸ்க்கு எபிசென்டர்னு யாருக்குமே தெரியாது. ஃபோக்கஸ்னா எர்த் இன்டீரியர்ல இருக்கு, எபிசென்டர்னா மேலே. எர்த்காக் எந்த இடத்துல வந்து எர்த்துடைய சர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ரியலைஸ் ஆகுது அதான் எபிசென்டர். ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எது ஃபோக்கஸ் எது எபிசென்டர்ன்ட்டு. கரெக்டாக டெஃபினிஷன் கேளுங்க, கரெக்டாக வராது. எர்த்காக் நடக்கிறது காசஸ் என்ன? ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துடைய சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ் ஈக்குலிபிரியம் நடந்ததுன்னா வந்து நடக்கக்கூடியது தான் வந்து எர்த்காக். மேபி அந்த டிஸ் ஈக்குலிபிரியம் எதனால் நடக்கலாம்? வல்கனோஸ்னால நடக்கலாம், இல்லை ஃபால்ட்னால நடக்கலாம். அப்புறம் வேற என்ன நடக்கலாம்? இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கு. சப்போஸ் ஒரு சில இடத்துல வந்து டேம் கட்டிடுவாங்க. இந்த கொய்னா டேம்ன்ட்டு ஒன்று மகாராஷ்டிராவில் கட்டினாங்க, கொய்னா டேம்ன்ட்டு. அதிகப்படியான வந்து தண்ணி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் டேம்ல வந்து. அதிகப்படியான தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சா என்ன வரும்? சூப்பர் இன்குமெண்ட் ப்ரெஷர் வந்து கீழே அதிகமாக இருக்குமா? ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மேலே வந்து மேலே 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 பொருள் வச்சா என்ன ஆகும்? ப்ரெஷர் வந்து அது அந்த சூப்பர் இன்குமெண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது பேர் இன்குமெண்ட் ப்ரெஷர்ன்ட்டு. இந்த ப்ரெஷர் வந்து இது இந்த டேம்ல ஸ்டோர் வாட்டர் இருக்கிறதுனால இது வந்து கீழே அதிகப்படியான ப்ரெஷர் ஏற்படுத்தும். இந்த ப்ரெஷர்னால ஆகலாம் இது பக்கத்தை சுத்தி இருக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன நடக்கும்னா வந்து பிளவுகள் ஏற்படும், ஃபால்ட் நடக்கும். ப்ரெஷர் அதிகமா இருக்குல்ல, நம்ம ஹியூமனான அதாவது வந்து எர்த்துடைய சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஐசோஸ்டேசின் ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல. நம்ம ஐசோஸ்டேசின் என்னன்னா மேலே பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் ஒரு பேலன்ஸ்ல இருக்கு.
எர்த்துடைய மேல் பகுதிக்கும் எர்த்துடைய கீழ் பகுதிக்கும் ஒரு பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், திடீர்னு என்ன பண்ணோம், எர்த்துடைய மேல் பகுதியில் வந்து ஒரு டேமை கட்டிக்கிறோம், பெரிய டேமை கட்டி ஏகப்பட்ட தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அந்த பேலன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அந்த பேலன்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. அந்த பேலன்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக என்ன ஆகுனா வந்து ஒரு எர்த்குவேக் நடக்கும். அதே மாதிரி இந்த கொய்னா டேம் மகாராஷ்டிரால கட்டினாங்க. மகாராஷ்டிரா தான் நினைக்கிறேன் கொய்னா டேம் ஆக்சுவலி. அந்த டேம் கட்ட போது என்னாச்சு, அந்த டேம் கட்டி ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல நான் வச்சு 10 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் அந்த இடத்துல பெரிய டிவாஸ்டிங் ஒரு எர்த்குவேக் நடந்தது. ஏன்னா வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகல. திடீர்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி அதனால சூப்பர் ஹீட் ப்ரெஷர் அதிகமாக அந்த இடத்துல ஏதோ ஃபால்ட் நடந்து அதனால வந்து ஐசோஸ்டேசி வந்து பேலன்ஸ் வந்து ரிமூவ் ஆகி அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எர்த்குவேக் நடந்தது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து வேர்ல்டுல வந்து எந்தெந்த இடத்துல வந்து இமிடியேட்டா வந்து ஒரு சரியான அனாலிசிஸ் இல்லாம வந்து அந்த இடத்துல வந்து டேம் பெரிய அளவில் பெரிய டேம் கட்டின இடத்துல நிறைய நடந்திருக்கு. யூஎஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு டேம்ல வந்து நடந்திருக்கு. ஹூவர் டேம் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அங்க எங்கேயோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கு. ஸோ எர்த்குவேக் நடக்கணும்னா வந்து மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் ஜோன் வந்து தேவை. எர்த்துடைய கிரஸ்ட்ல வந்து வீக் ஜோன் இருக்கணும். வீக்கர் ஜோன் இருந்தால் தான் அது வந்து அந்த இடத்துல வந்து எர்த்குவேக் நடக்கும். இப்போ அந்த வீக் ஜோன் இருந்தால் தான் அந்த இடத்துல ஃபால்ட்டிங்கே நடக்கும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு வல்கனோ உள்ள இருக்கு, சப்போஸ் இந்த இடத்துல வந்து வீக் ஜோன் இல்லை, அப்போ அது வந்து அந்த ராக்கை உடைக்க முடியுமா? அதனால இப்போ வல்கனோவே இந்த இடத்துல கீழே இருக்கு, வல்கனோ ஒரு ஆக்டிவ் வல்கனோ கூட இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து வீக் ஜோன் கிடையாது, மேலே வந்து வீக்கா ஜோன் கிடையாது, அந்த கிரஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ என்னதான் உடைச்சு பார்த்தாலும் அதனால உடைக்க முடியல. ஸோ இட் ஒன்ட் கிரியேட் எனி எர்த்குவேக். அப்போ வந்து அது வீக் ஜோனா இருக்கு. வீக் ஜோனா இருந்தால் அது உடைச்சி எர்த்குவேக்கை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எர்த்குவேக் கூடிய பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் ஜோன் ஆஃப் தி எர்த் கிரஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அது ஒன்று. கொய்னா டேம் எங்கே கொடுத்துருக்காங்க? ஆமாம், சட்டாரா டிஸ்ட்ரிக்ட் இன் மகாராஷ்டிரா. கொய்னா டேம் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வல்கனோ சிட்டின்னு சொல்றாங்க. அது நம்ம பார்த்தாச்சு. வல்கனோ சிட்டினா வல்கனோ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அது மேல் பரப்பில் இருக்கிற வந்து ராக்ஸை உடைக்கிறதுனால வந்து அதனால ஏற்படி சின்ன சின்ன ட்ரிமர்ஸ் நடக்கும். அது வந்து அதிகமான அளவில் வந்து வல்கனோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லெவலில் வந்து எர்த்குவேக் நடக்கலாம். அப்புறம் வந்து ஃபால்ட்டிங் அண்ட் எலாஸ்டிக் ரீபவுண்ட் தியரின்றாங்க. ஃபால்ட் நடக்கிறதுனால வந்து எர்த்குவேக் நடக்கும். டைவர்ஜன் நடக்குது, டைவர்ஜன் நடக்குனா ஃபால்ட்டிங் நடக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு கிராக் வருது இல்லை, அந்த கிராக்னால வந்து ஒரு பேலன்ஸ் வந்து மிஸ்மேட்ச் இருக்கு. அந்த மிஸ்மேட்ச்னால வந்து ஒரு எர்த்குவேக் நடக்கலாம். ஓகேங்களா? ஃபால்ட்னால எர்த்குவேக் நடக்கும், ஃபோல்டுனால எர்த்குவேக் நடக்கும். ஓகேங்களா? ரெண்டு சேர்ந்து எர்த்குவேக் நடக்கும். இப்போ ஃபால்ட்னால என்ன ஆகுனா எலாஸ்டிக் ரீபவுண்ட் தியரின்னு ஒன்று இருக்கு. எலாஸ்டிக் இது என்னன்னா ஒரு ஒரு ரப்பர் எடுத்துக்கங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க இழுத்துட்டே இருக்கலாம், அது இழுத்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உடைஞ்சிரும், அறுந்துடும். அதே மாதிரி தான் ராக்குக்கும் வந்து ஒரு எலாஸ்டிக் கெப்பாசிட்டி இருக்கு. ராக்குக்கும் வந்து ஒரு எலாஸ்டிக் ஒரு அளவுக்கு தான் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நீ பாட்டு இது வந்து பிளேட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சி இருக்கும்போது ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பேண்ட் அதோட கெப்பாசிட்டி வந்து அது லூஸ் ஆகும்போது என்ன ஆகுனா வந்து அந்த இடத்துல ஃபால்ட் நடக்கும். ஃபால்ட் நடக்கும்போது என்னன்னா வந்து ஒரு பேலன்ஸ் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு எர்த்குவேக் நடக்கும், ஒரு ட்ரிமர்ஸ், ஒரு அதிர்வுகள் ஏற்படும். அந்த அதிர்வு எதுக்கு இருக்குன்னா அது பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அந்த அதிர்வு ஏற்படுது. இமீடியட்டா ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்து ஒரு பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக அது வந்து ஒரு அதிர்வு ஏற்படுத்தி பின்னாடி வந்து அது பேலன்ஸா நின்றுடும். அது எலாஸ்டிக் ரீபவுண்ட் தியரி. இந்த பேரு. ராக்குக்கும் வந்து ஒரு எலாஸ்டிக் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும், அதுக்கப்புறம் வந்து அது ஸ்ட்ரெச் ஆகலைன்னா வந்து பிரேக்கப் ஆகும்போது ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் நம்ம பார்த்தோம். அது ஏற்கனவே ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ்ன்றாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த அண்டர் மைனிங் நிறைய பண்றோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் மைனிங் பண்றது, அப்புறம் வெடி வச்சு உள்ள வந்து ராக்ஸை வந்து உடைக்கிறது, அதனாலேயே வந்து பேலன்ஸ் வந்து மாறும். இந்த ஆயில் வெல் மூலமா வந்து நிறைய வந்து வெளியே எடுக்கிறது, ஆயில்ஸை வெளியே எடுக்கிறது, அந்த மாதிரி இடத்துல கூட வந்து அந்த ஐசோஸ்டேசி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகாது. அதனால வந்து நிறைய இடத்துல வந்து இதனாலே எர்த்குவேக் நடக்கும். அப்புறம் நம்ம இந்த சேட்டலைட்லாம் வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கு அடியில் வந்து சிலது வந்து டெஸ்ட்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால பண்ணுறதா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து ராக்ஸ் அந்த பேலன்ஸ் வந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அந்த பேலன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அந்த இடத்துல வந்து எர்த்குவேக் நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இமீடியட்டாக நடக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அதனுடைய அந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நடந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ என்வரான்மெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அனிமல்ஸ் ஆயிடுச்சா கூட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி வந்து எல்லாத்துக்குமே இருக்கு.
ஆனால் எல்லா அனிமலுமே சாவடிச்சுட்டு நினைச்சிங்கன்னா அது என்வரன்மெண்ட்டே அங்கே அழிஞ்சிடும். அதே மாதிரி தான் வந்து ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டிக்கு மேலே வந்து அது எக்ஸ்பேண்ட் அதிகமாக வந்து பாதிப்பு ஏற்படுத்திச்சுன்னா அது எர்த்குவேக் ஏதோ ஒரு விதமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. பேர் என்ன என்வரன்மெண்ட்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, மறந்துட்டேன். ஹோமோஸ்டாட்டிக் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த வேர்டு ஏதோ ஹோமோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ ஆக்சுவலி வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த சேட்டலைட் இது பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பேன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், அண்டர் கிரவுண்டு பிளாஸ்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதனால் இந்த எர்த்குவேக் நடக்கிறது இந்த மாதிரியான தேவையில்லாத வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மளே வந்து ஹியூமனாக கிரியேட் பண்ணுறது. அதான் இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் பார்த்தாச்சு. ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ் வந்து பார்த்தா வல்கனோசிட்டி, ஃபால்ட்டிங் அண்ட் எலாஸ்டிக் ரீபவுண்ட் தியரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆந்த்ரோபோஜெனிக், அப்புறம் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணுறது, தான் டேம் தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்ஸ். யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூவர் டேம்ல போட்டிருக்காங்க. இந்த மெட் லேக்னு ஒரு லேக் இருக்கு, அந்த லேக்ல வந்து கட்டியிருக்காங்க ஹூவர் டேம். அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எர்த்குவேக் நடந்தது. இங்கே கோயிலா ரிசர்வயர் கட்டினாங்க மகாராஷ்டிரா சட்டாரா டிஸ்ட்ரிக்ட்ல. இது வந்து மறுபடியும் பிளேட் டெக்டானிக் தியரியை வந்து சொல்றாங்க, அது தேவைப்படாது. ஓகேங்களா, படிச்சுக்கங்க. அங்கே சொன்ன கான்செப்ட் தான். உங்களுக்கு பிளேட் டெக்டானிக் தியரி என்ன புரிஞ்சதுன்னா அது அப்படியே எழுதிடலாம். இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. வல்கோனிக் எர்த்குவேக்ஸ், டெக்டானிக் எர்த்குவேக்ஸ்னா ஒவ்வொரு காரணத்துக்காக ஏற்படுறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கான்செப்ட் இல்லை. வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னா பார்த்தீங்கன்னா வந்து எர்த்குவேக் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பசிபிக் சர்க்கம் பசிபிக் பெல்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்வர்ஜன் அதிகமாக நடக்குது இல்லை. கன்வர்ஜன் அதிகமாக நடக்கிற இடத்துல வந்து அதிக அளவில் வந்து எர்த்குவேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வல்கனோஸ் அதிகமாக இருக்குல்ல. வாயே வர மாட்டேது யாருக்கும். வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து பார்த்தீங்கன்னா வந்து வல்கனோஸ் வந்து எர்த்குவேக் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கம் பசிபிக் பெல்ட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மில்க் கான்டினென்ட் பெல்ட், இதுவும் அதே மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. நம்ம எப்படி வல்கனோஸ் பிரித்தோம் பார்த்தீங்களா, சர்க்கம் பசிபிக் பெல்ட்டு, மிட் கான்டினென்ட் பெல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க நினைக்கிறேன். இவங்க ரெண்டாக தான் பண்ணியிருக்காங்க, மீதி வேற எதுவும் இவங்க மென்ஷன் பண்ணல. அந்த இடத்துல எர்த்குவேக் இருக்கு, ஆனால் இவங்க பிரிக்கல. எழுதிக்கலாம், அதுவும் எழுதலாம். இருக்கா தேர்ட் இன்ட்டு கொடுத்துருக்காங்களா? ஓகே, கொடுத்துருந்தா ஓகே. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் டேமேஜ் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரிஸ்க் ஜோன்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்தும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து எர்த்குவேக் கம்மியாக இருக்குது? சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவா? சவுத் இந்தியா. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து என்னன்னா வந்து அது எந்த காலம்னா ஆர்கேரியன் காலம்னா ரொம்ப பழைய காலம். பூமி உருவான காலம் வந்து ஆர்கேரியன் காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் உருவான ராக்ஸ் இது எல்லாமே. ஸோ அது ரொம்ப ஸ்டெபிளைஸான ராக்ஸ் சவுத் இந்தியாவில் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளமே வராது. இப்போ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஞ்சடிக் பிளைன்ஸு, இந்த இமாலயெல்லாம் இப்போ தான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இன்னும் அது வந்து ஒரு ஐசோஸ்டெச்சி ஒன்றும் சரியாக ஃபார்ம் ஆகும், இன்னும் ஸ்டெபிலிட்டி இன்னும் உருவாகலை கரெக்டாக. ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்வர்ஜன் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த்குவேக் வல்கனோஸ் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அப்போ நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா வந்து ஹை ரிஸ்க் ஜோனு. சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. ஸோ வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ ரிஸ்க் ஜோனில் இருக்குது தமிழ்நாடு எல்லாமே. வந்து எர்த்குவேக்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக நடக்காது. இப்போ இந்த குஜராத்தில் கூட எர்த்குவேக் நடக்குதுலாம் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கூட ஒரு டேமு, இந்த அதிகமாக இந்த போர் இது பண்ணுறது, ஆயில் வந்து நிறைய வந்து பண்ணுறது, அதனால தான் இந்த குஜராத்தில் கூட எர்த்குவேக் நடக்கான வாய்ப்பு நடக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியோட நம்ம வந்து ஒரு சில இடத்துல நம்ம தப்பாக பண்ணுறோம். ஒரு சில ஏரியாவில் வந்து என்ன பண்ணீங்கன்னா இப்போ சப்போஸ் இப்போ லேண்டோட கிரஸ்ட் இப்படி இருக்கு, இப்போ ஒரு ஏரியா இருக்கு, ஒரே ஏரியாவில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ரீஜனை மட்டும் பிரித்து சென்னை மட்டும் இப்படி எடுத்து அந்த இடத்துல மட்டும் 10 ஸ்டோரேஜ் பில்டிங் கட்டி வச்சுன்னு நினைச்சீங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, வேகண்டா இருக்கு. ஸோ பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓரளவுக்கு தான் ஸ்டோரேஜ் பில்டிங்லாம் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஹியூமனா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து எர்த்தில் இருக்கிற ஐசோஸ்டேசி பேலன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம். அதனாலே வந்து எர்த்குவேக் நடக்கும். அதனால வந்து சிட்டி வந்து சின்ன சின்ன சிட்டியாக ஃபார்ம் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மொத்தத்தையும் எல்லா ஆக்டிவிட்டியும் அதே இடத்துல வந்து வைக்கிறதுனால வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆக்சுவலி. அது ஸ்டோரேஜ் பில்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துன்னு நினைச்சீங்கன்னா அது இன்னும் பிரச்சனை. எர்த்குவேக் எதாவது நடந்துச்சுன்னா அதிக அளவில் வந்து ஹியூமன் லைஃப் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்.
இது வந்து இந்தியா இதுல கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், இந்த பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஐரிஸ் ஜோனு எதுன்ட்டு வந்து இந்தியன் ஜியோகிராஃபியில் நீங்க படிப்பீங்க. அதெல்லாம் நீங்க வந்து சும்மா ஒரு அசம்ஷன் மட்டும் வச்சிருந்தா போதும். நார்த் இந்தியாவிலாம் வந்து அதிக அளவில் எர்த்குவேக் நடக்கும், சவுத் இந்தியாவில் கம்மியாக நடக்கும். காரணம் மட்டும் தெரிஞ்சா போதும். இதெல்லாம் நீங்க எழுதினா கூட இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ் தான். அந்த ரிலேட்டடாக வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சா எழுதுனா வந்து கண்டிப்பாக மார்க் அதிகமாக வரும். அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க படிச்சுன்றதை கரெக்ட் பண்றதுக்கு தெரிய வைக்கணும். அதான் உங்க வேலை. இப்ப சுனாமி பத்தி பார்ப்போம். சுனாமி எதனால ஏற்படுது? கோரலா? சுனாமி வந்து பாத்தீங்கன்னா வந்து பல காரணத்தினால ஏற்படும். எர்த்குவேக், வல்கனோ, இப்படி பல விதமான. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல என்ன புக்ல என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஏதாவது சொல்றானா அவன், லேண்ட்ஸ்லைடு, பூமிக்கு ஓஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஓஷன்ல ஏற்படுது. ஓஷன்ல வந்து இப்போ வந்து சப்போஸ் வந்து எர்த்குவேக்கோ இல்ல வல்கனோஸோ ஏதோ ஒன்று நடக்குது, இல்ல லேண்ட்ஸ்லைடு நடக்குது பூமி எர்த்ல ஓஷன்ல, இந்த மாதிரி ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வேவ் ஃபார்மேஷன்ல வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அது. ஓகேங்களா? வேவ் ஃபார்மேஷன்ல ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும்போது அது வந்து ஓஷன் ஃப்ளோர்ல வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா வேவ்ஸ் வந்து ஒரு அதிக அளவுல வேவ்ஸ் ஃபார்ம் பண்ணும். அது எப்படின்னா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி வருது பாத்தீங்கன்னா நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சுனாமி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓஷனுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. அதோட வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் வேவ் மாதிரி தான், ஒரு வேவ் போற மாதிரி தான் இருக்கும். அது வந்து போட்ல கப்பல்ல போறவங்களுக்கு அது ஒரு பெருசா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவருடைய வேவ் லென்த் அதிகமா இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும் வேவ் லென்த். இவ்வளவு பெருசா ரொம்ப அதிக கிலோமீட்டர்ஸ் கணக்குல இருக்கும் அதோட ஒரு வேவ்ஸ். அதனால வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸே தெரியாது. எவ்வளவு அளவுக்கு வேவ் லென்த் அதிகமா இருக்கோ அது ஓஷன் ஃப்ளோர் நெருங்கும் போது அதோட லென்த்ல அதிகமாகும் எப்பவுமே. இது கான்செப்ட். ஆக்சுவலி இவ்வளவு பெரிய வேவ் லென்த் வரும்போது என்ன ஆகும்னா கிட்ட வர என்ன ஆகும்னா இது வந்து எப்படின்னா இப்படி கன்வெர்ட் ஆகும். ஓஷன் ஃப்ளோர்ல வந்து கீழே வரும்போது என்ன ஆகும்னா வந்து இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவுதான் இங்கதான் இருக்கு. ஆக்சுவலி செடிமெண்ட்ஸ் இங்கதான் இருக்கு ஓஷன்ல செடிமெண்ட். ஸோ இந்த அளவுக்கு வந்து வரேன் சுனாமி பத்தி ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த புக்ல கூட கொடுக்கல, ஏன் வருது ஒரு ஃபுல் டீட்டெயில இல்லை. ஆக்சுவலி அதுல சும்மா சிம்பிளா கொடுத்துருக்கான். அது ஏன் ஓஷன் வேவ்ஸ் பெரிய வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா சப்போஸ் இந்த இடத்துல ஏதோ வந்து டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. நான் என்னுடைய அசம்ஷன், இதெல்லாம் புக்கில் கொடுக்கல, நான் வந்து அசம்ஷன். இப்போ இந்த இடத்துல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஏதோ நடக்குது. இந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்கிறதுனால என்ன ஆகுனா வந்து சப்போஸ் இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைடோ ஏதோ நடக்குது. இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கனால எல்லா சைட்லயும் இருந்தோம் வாட்டர் வந்து இந்த இடத்துக்கு வந்து மூவ்மெண்ட் நடக்கும். எல்லா சைட்ல இருந்தோம். ஏன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக எல்லா இடத்துலயும் வாட்டர் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சப்போஸ் லேண்ட்ஸ்லைடோ எர்த்குவேக்கோ ஏதோ ஒன்று நடக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை பேலன்ஸ் பண்றது மறுபடியும் ஏதோ ஒன்று நடக்கணும். எர்த்குவேக் நடக்குது, அந்த பேலன்ஸ் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிமன்ஸ் நடந்து அது பேலன்ஸ் ஆயிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான். இப்போ இப்படி இருக்கிற நினைச்சு இங்க ஏதோ நடக்குது, இப்போ பேலன்ஸ் ஆகி இப்படி வந்து நினைச்சு அந்த நிலப்பரப்பு அவ்வளவுதான். அதுக்கு மேலே அது அப்படியே தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை கொட்டி சமமாக்கி ரோடை ரெடி பண்ணணும். அது பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அது சமமாயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துருச்சு. டிஸ்டர்பன்ஸ் நடந்தால் ஆல் த சைட்ல இருந்து வாட்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ரொம்ப அதிகமா இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த வாட்டர் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ வாட்டர் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகணும் எல்லா இடத்துக்கும். ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா எல்லாம் வேவ் லென்த், பெரிய வேவ் லென்த் ஃபார்ம் ஆகும். ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு வாட்டர் வந்து வேவ் லென்த் மூலமா தான் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். உங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும், பெரிய வேவ் லென்த் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் லெவல் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா வந்துடும் கம்பேர். ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் வந்து வாட்டர் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு, வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் லெவல் அதிகமாயிடுச்சு. மறுபடியும் வாட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா பேலன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் பண்ணணும்ல, ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணணும்ல வாட்டர் லெவல் ஓஷன்ல. அதனால வந்து வாட்டர் வந்து மறுபடியும் வந்து எல்லா இடத்துக்கும் மறுபடியும் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரீடிஸ்ட்ரிபியூட் இந்த இடத்துல வந்து பெரிய வேவ் லென்த் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இருந்து தான் ரீடிஸ்ட்ரிபியூட் பெரிய வேவ் லென்த் ஃபார்ம் ஆகும். வேவ் லென்த் ஃபார்ம் ஆகும். இவ்வளவு பெரிய வேவா பெரிய வேவா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு இருக்கும். இப்போ சப்போஸ் இங்க நீங்க போட்ல போயிட்டு இருக்கீங்க, கப்பல போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து வேவ் லென்த் அது ஒன்றும் பெருசா தெரியாது உங்களுக்கு. பெரிய வேவ் லென்த் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். அந்த வேவ் லென்த் ஒரு வேவ் லென்த் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து ஓஷனுடைய ஃப்ளோர். இது இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஓஷன் ஃப்ளோர் ரொம்ப டெப்த்ல இருக்கு.
இப்போ வந்து ஓஷனுடைய சர்ஃபேஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல லேண்ட் இருக்குன்னு நினைச்சிங்களேன், சீ ஃப்ளோருக்கு வந்துட்டோம். சீ ஃப்ளோரை என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த? ஷோருக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி ஷோரில் வரும்போது என்ன ஆகுனா இந்த டிஸ்டன்ஸ் குறையுமா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செடிமெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே தான் லேண்டு, இந்த இடத்துல இருக்குது, இதுதான் லேண்டு. ஓகேங்களா? இது வரைக்கும் வரும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அந்த இங்கே வரும் இது வரைக்கும். இந்த இடத்துல வரும்போது என்னன்னா அதோடைய டெப்த்து குறையுதுல. உங்களுக்கு டெப்த்து எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ வந்து இந்த வேவ் லென்த் எப்படி ஆகும்னா, அந்த வேவ் லென்த் வந்து ஹைட்ல இன்க்ரீஸ் ஆகும். வேவ் லென்த் வந்து எப்பவுமே ஹைட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஹைட்ல இன்க்ரீஸ் ஆகி எந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான டெப்த் இருக்கோ அந்த இடத்துல பெரிய அளவில் அலைகளை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்போ அந்த பெரிய அலை தான் வந்து இந்த வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறது காரணம். இது பேர் ஹார்பர் வேவ்னு சொல்லுவாங்க, சுனாமி வேவ்ஸ், என்ன வேணா சொல்லிக்கலாம். புரியுதா? இந்த டெப்த் குறையிறது தான் மேஜர் காரணம். அது பெரிய அலைகளா உருவாகுது, பெரிய லென்த்ல ஃபார்ம் ஆகுது. இதுதான் அந்த டெப்த். அந்த வேவ் லென்த் அவ்வளவு பெரிய வேவ் லென்த் வந்து லென்த்ல அவ்வளவு பெருசா உருவாகும் போது வந்து எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வெளியே வந்து விழுறதுனால வந்து பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது வந்து பேலன்ஸ் பண்றது ஒரே வேவ்ல பேலன்ஸ் ஆகாது, நிறைய வேவ்ஸை ஃபார்ம் பண்ணி விட்டுரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த வேவ் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா வந்து இமிடியேட்டா வந்து இந்த இடத்துல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு. ஆமா, அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல, உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணணும்ல. எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அதிகமாக வந்துருச்சு, அப்போ அந்த வாட்டர் அங்கே போகணும்ல, எந்த இடத்துல குறைவா இருக்கு அங்கே போகணும்ல. அப்போ குறைவா இருக்குது வேவ்ஸ் மூலமாக தானே வெளியே போகும். உங்களுக்கு அலைகளாக தானே வருது, இப்படிதான் அலைகளாக தானே வருது. இந்த அலைகளாக வரும்போது தான் வந்து அங்க இடத்துல ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. இந்த டெப்த் இந்த இடத்துல நமக்கு வந்து குறையிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லென்த்தில் இன்க்ரீஸ் ஆகுது. லென்த்தில் இன்க்ரீஸ் வேவுடைய லென்த்தில் இன்க்ரீஸ் ஆகுது. லென்த்தில் இன்க்ரீஸ் ஆகுதுனால வந்து இட் ஃபார்ம் ஏ ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு வந்து ஹார்பரில் ஏற்படுத்தும், நிறைய ப்ளஸ் செட்டில்மெண்ட் இருக்கிற இடத்துல ஏற்படுத்தும். இட்ஸ் கால்ட் சுனாமி. பசிபிக்லாம் வந்து இது அடிக்கடி ஏற்படும். அதனால வந்து அங்கே இருக்கிறவங்களாம் தெரியும். ஆக்சுவலி இது வந்து சுனாமின்ற வேர்டே தெரியும். ஆனால் இந்தியாவில் சுனாமின்ற வேர்டே 2004 தெரியாது. ஆக்சுவலி சுனாமின்னா என்னன்ட்டு தெரியாதனால வந்து நமக்கு வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. தெரிஞ்சிருந்து நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஹஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இன்ஃபர்மேஷன் வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு, டெல்லிக்கு வந்துருச்சு இன்ஃபர்மேஷன். பட் சுனாமின்றதுக்கு வந்து இன்னும் மீனிங் அவங்களுக்கு தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்டில் யாரோ சுனாமின்ட்டு யாரோ ஒருத்தர் வர்றாங்க, டெல்லி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் காத்துட்டு ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண போயிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரிஞ்சு சுனாமின்றது ஒரு வேவ்ஸ். இது வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால தெரியல சுனாமியை பற்றி. அதனால தான் பாதிப்பு அதிகமாகுது. இல்லாட்டி அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தி இருக்காது. இப்போ தெரியுது சுனாமி வந்து சைக்ளோன் வார்னிங் சிஸ்டம் வந்து இருக்கு. ஆக்சுவலி சுனாமி வார்னிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதுன்னு சொல்லலையா உங்களுக்கு? சுனாமி வார்னிங் சிஸ்டம்னா என்னன்னா வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சுனாமி வார்னிங் சிஸ்டம்னா வந்து எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வந்து அந்த வேவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ற ஒரு மிஷின்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வந்து ஓஷன்ல வச்சிடறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ஓஷன்ல வைக்கும்போது சப்போஸ் இந்த வேவ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னு நினைச்சீங்களேன், அங்கே வார்னிங் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து வேவ்ஸ் வந்து ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கு, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கால்குலேட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. அந்த மிஷின்ஸ் வந்து இட் கனெக்ட் வந்து சேட்டலைட்டு. இந்த மிஷின் சேட்டலைட் ஆனது அங்கேருந்து சேட்டலைட் ஸ்டேஷன் வந்து இங்கே ஒரு லேண்ட் ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துடும் சுனாமி வார்னிங் சிஸ்டத்தில். இதான் இப்போ நடக்குது. இது 2004 முன்னாடிலாம் நம்ம கிட்ட கிடையாது. இப்போதான் வந்து ஆக்சுவலி வந்து பசிபிக் ஓஷன்லாம் ஆல்ரெடி இருக்கு, ஜப்பான்லாம் வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. இந்தியா வந்து அந்த வார்னிங் சிஸ்டத்தை கூட கனெக்ட் ஆயிலனால நமக்கு தெரியல. இப்போ வந்து இந்தியாவே வந்து சுனாமி வார்னிங் சிஸ்டம் இந்தியன் ஓஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எப்பெல்லாம் வந்து இங்கே வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து சேட்டலைட்ல கனெக்ட் ஆயிருக்கும். சேட்டலைட்ல இருந்து சேட்டலைட் ஸ்டேஷன் இருக்கு, ஸ்டேஷன் மூலமா வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இப்போ ரிசீவ் ஆயிருக்கு. சுனாமி வார்னிங் சிஸ்டம் அது எப்படி ஒர்க் ஆகுதுலாம் தேவை கிடையாது. அது டிஸ்டன்ஸ் ஆகும், லென்த் தான், டெப்த் கால்குலேட் பண்றது. அதிக அளவில் வேவ் லென்த் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடும். நார்மலாக இருக்கிறது நமக்கு ஒரு எப்பவுமே வருது உங்களுக்கு தெரியும், ஒரு லெவலில் இருக்கும். ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று அதிக அளவில் வருதுன்னா இன்ஃபர்மேஷன் போயிடும். அது வந்து எர்த்காக நடக்குதா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருது. ஸோ ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி இது வந்து எர்த்காக நடக்கிற சுனாமின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ஜியோசிங்க்லைன்னா என்ன டாபிக்னா வந்து எப்படி வந்து மவுண்டைன் ஃபார்ம் ஆச்சு, ஹவு மவுண்டைன் ஹஸ் பீன் ஃபார்ம்டு. இதுக்கு சில தியரிலாம் சொல்றாங்க. ஜென்ரலா மவுண்டன் எப்படி ஃபார்ம் ஆகும்? கன்வர்ஜன். கரெக்ட், கன்வர்ஜன் ஒரு கான்செப்ட். கரெக்ட், கன்வர்ஜன் தான் மேக்ஸிமம் வந்து
ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் இந்த ஜியோசிங்க்ளைன் கான்செப்ட்ல என்ன சொல்கிறாங்களா, ஒரு ரிஜிட் லேண்ட் மாசஸ், அந்த லேண்ட் மாசஸ் சுற்றி வந்து ஓஷனு, ஒரு வாட்டர் பாடிஸ், சாரி ஓஷன் கிடையாது, வாட்டர் பாடிஸ், அதை சுற்றி ஒரு லேண்ட் மாசஸ், வாட்டர் பாடிஸ் அதை சுற்றி லேண்ட் மாஸ். சப்போஸ் இந்த வாட்டர் பாடி லேண்ட் மாசஸ் வந்து என்ன ஆகும், வெதரிங்னாலேயோ எரோஷன்ஸ்னாலேயோ வந்து சில செடிமெண்ட்ஸ் வந்து படிஞ்சு இதில் படியுமா, இதில் இந்த வாட்டர் பாடிஸில் படியும். அது நாளடைவில் என்ன படிஞ்சு 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 இந்த வாட்டர் பாடிஸுடைய டெப்த் வந்து குறைஞ்சிட்டே வரும், செடிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இதில் ஒரு கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் ஏற்படும். அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் என்ன ஆகும், அந்த செடிமெண்ட்ஸை வந்து அமுக்கி சப்சிடன்ஸ், முதல்ல சப்சிடன்ஸு, கம்ப்ரெஷன் ஃபோர்ஸு, அதுக்கப்புறமா வந்து மேலே 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 வந்து இது வந்து மவுண்டெயினாக ஃபார்ம் ஆகுன்றாங்க. இந்த வாட்டர் பாடிஸ் வில் ஃபார்ம் ஏ மவுண்டெயின் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் எடுத்துன்னு இருந்துச்சுல, இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வாட்டர் பாடிஸ். ஹிமாலயா தான் ஃபார்ம் ஆயிருந்தது, ஹிமாலயா இருந்தது, இங்கே வந்து ஒரு வாட்டர் பாடிஸ் தான் இருந்தது ஆக்சுவலி. இது சவுத் இண்டி. ஓகேங்களா? இந்த வாட்டர் பாடி, இந்த ஹிமாலயாவிலிருந்து வர செடிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாடிஸில் மேலே வந்து விழுந்து 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 வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால ஸ்குவாஷ் ஆகி, கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால ஸ்குவாஷ் ஆகும். ஸ்குவாஷ் ஆகுனால வந்து அந்த இருக்கிற செடிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டாக மாறும். அந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ராக்ஸா மாதிரி மவுண்டெயின்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜியோசிங்க்ளைன்ஸ்னால ஃபார்ம் ஆன பிளைன்ஸ் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்களோ வந்து ஜியோசிங்க்ளைன்ஸில் மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பேசுகிறாங்க. அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இண்டோ கேஞ்சடிக் பிளைன் அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆச்சு. ஏன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இது கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சிங்கன்னா, இப்போ சாண்டு கீழே என்ன இருக்கும், ராக்ஸ் இருக்கணும். ஜென்ரலாக வந்து வீட்டில் வந்து நம்ம கிணறு தோண்டும் போது வந்து ராக்ஸ் ஃபார்ம் ஆகிடும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில். ஆனால் இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் கீழே போனால் கூட ராக்ஸே இருக்காது, மண்ணாகவே இருக்கும். ஆமாம், அங்கே போர்வெல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன போர்வெல்லாம் போட்டோம்னா மூடிடும் ஆக்சுவலி, அங்கெல்லாம் பெருசாக போடுவாங்க ஆக்சுவலி இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ்லாம். ஆனால் தண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன, இந்த மண் இது 2-3 கிலோமீட்டர்ஸ், நிறைய கிலோமீட்டர்ஸ் கீழே கூட பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக தான் இருக்கும், ராக்கே ஃபார்ம் ஆகிருக்காது. ஏன் ராக்கு ஃபார்ம் ஆகுனா வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவுடைய வந்து அதில் சில ரிவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர்ஸ்லாம் அடிச்சுட்டு வந்து கொண்ட மண் தான் வந்து இந்த இடத்துல படிஞ்சு இந்த வாட்டர் பாடிஸே வந்து ஃபியூச்சரில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸாகவே மாறி இருக்கு. இப்போ எப்படி காவேரியில் பிளைன்ஸ், காவேரி ரிவர் ஓர இடத்துல பிளைன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி வந்து இந்த ரிவர்ஸ்லாம் ஃபார்ம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் பாடிஸே வந்து ஃபியூச்சரில் வந்து இட் ஹாஸ் ஃபார்ம் டி இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸே ஃபார்ம் ஆயிருக்கு. இது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சிங்க்ளைன்ஸ்னா, ஜியோ சிங்க்ளைன்ஸ்னா என்னன்னா வந்து ஒரு ரிஜிட் லேண்ட் மாசஸ், அந்த லேண்ட் மாசஸ் சுற்றி வந்து வாட்டர் பாடிஸ், அதை சுற்றி ரிஜிட் லேண்ட் மாசஸ். இந்த லேண்ட் மாசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எரோஷனாலேயும் வெதரிங்னாலேயும் வந்து அரித்து கொண்ட பொருட்கள் வந்து இந்த வாட்டர் பாடிஸில் படிஞ்சு இது வந்து ஸ்குவாஷ் ஆகி கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால வந்து அது வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்களா பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்டெயின்ஸில் எடுக்கிற ஃபாசில்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறாங்களாம். ஃபாசில்ஸ் ஓகேங்களா? இந்த ஃபாசில்ஸில் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா அது வந்து வாட்டரில் இருக்கிற உயிரினங்கள் வாழ்ந்த ஃபாசில்ஸ் அது இருக்கு. அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு காலத்தில் வந்து வாட்டர் பாடிஸாக இருக்கும், அந்த வாட்டர் பாடிஸில் தான் இந்த மவுண்டன் உருவாயிருக்குன்ட்டு அவங்களுடைய கணக்கு. ஆனால் இந்த ஃபாசில்ஸும் என்ன பார்த்தீங்கன்னா ஷேலோ ஃபாசில்ஸ்ன்றாங்க. ஷேலோ வாட்டர் லெவலில், அதாவது வந்து ஓஷனில் கூட இப்போ வாட்டர் பாடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் மேலே வளரும், ஒரு சில உயிரினங்கள் கீழே வளரும். அந்த ஃபாசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேலோ ஃபாசில்ஸ்ன்றாங்க. அதாவது ஷேலோவில் உயிரினங்கள் வாழ உயிரினங்களுடைய ஃபாசில்ஸாக இருக்கு. அப்படின்னு என்ன தெரியுதுன்னா இந்த வாட்டர் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங்காக இருக்கு, நேரோவாக இருக்கு. ஆனால் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஷேலோ ஜோனாக இருக்கு, ரொம்ப டெப்த் அதிகமாக இருக்காது. ஏன்னா இந்த மவுண்டெயின்ஸில் இருக்கிற ஃபாசில்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது ஷேலோவில் வர ஃபாசில்ஸோடைய வாட்டர் பாடிஸோடைய ஃபாசில்ஸாக வந்து இந்த மவுண்டெயின்ஸில் வந்து இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு அனலைஸ் சொல்கிறாங்க. இது சில தியரிஸ்லாம் இருக்குது இந்த ஜியோ சிங்க்ளைன்ஸ்க்கு, அதை பார்ப்போம். எக்ஸாம் ஒரு இது எழுதும் போது எப்படி எழுதுனா வந்து இதுக்கும் வந்து ஒரு இது இருக்கு, மீனிங் கொடுத்துருக்காங்க. ஜியோ சிங்க்ளைன்ஸ் ஆர் லாங் பட் நேரோ அண்ட் ஷேலோ வாட்டர் டிப்ரெஷன், வாட்டர் பாடின்னு சொல்ல டிப்ரெஷன் சொல்றாங்க, எல்லாம் ஒன்று தான். கேரக்டரைஸ்டு பை செடிமெண்டேஷன் அண்ட் சப்சிடன்ஸ். இதுதான் வந்து ஜியோ சிங்க்ளைனுடைய டெஃபினேஷன்ஸ்.
இதுக்கு வந்து சில கேரக்டரிஸ்டிக் சொல்றாங்க. என்னன்னா ஜியோஸ்விங்க்லே ஆர் லாங் நேரோ ஷாலோ டிப்ரெஷன் ஆஃப் வாட்டர், அது ஒரு கேரக்டரிஸ்டிக். இன்னொரு கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை கிராஜுவல் செடிமெண்டேஷன் அண்ட் சப்சிடன்ஸ். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஜியோஸ்விங்க்லைன்ஸ் ஆர் மொபைல் ஜோன் ஆஃப் வாட்டர்ன்றாங்க. மொபைல் ஜோன் ஆஃப் வாட்டர்னா மூவ்மெண்ட்ல இருக்கு வாட்டர். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஜியோஸ்விங்க்லைன் ஆர் கேரக்டரைஸ்டு பை பார்டர்டு பை 2 ரிஜிட் மாசஸ். இதை சுத்தி வந்து ஒரு லேண்ட் மாசஸ் இருக்கணும். இதான் ஜியோஸ்விங்க்லைன் இவங்க சொல்றாங்க. இந்த வாட்டர் பாடிஸ் தான் அதை சுத்தி என்ன இருக்கணும், ரிஜிட் லேண்ட் மாசஸ் இருக்கணும். அப்பதான் வந்து அதுல செடிமெண்ட் சப்சிடன்ஸ்லாம் நடக்கும். இல்லாட்டி அது நடக்காது. ஓகேங்களா, இதுதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜியோஸ்விங்க்லைன். ஒன்றும் கிடையாது, லாங்கு நேரோ ஷேலோ வாட்டர் பாடிஸ், அதை சுற்றி வந்து லேண்ட் மாசஸ் இருக்கு. அதில் வந்து என்ன நடக்குது, சப்சிடன்ஸும் செடிமெண்ட்டும் நடக்குது. இவ்வளோதான் ஜியோஸ்விங்க்லைன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தியரி, ஜியோஸ்விங்க்லைன் ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு தியரி. ஆக்சுவலி ஜாகிரபியில் வந்து நிறைய தியரி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா வந்து 1960 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி வந்து ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட், அதுக்கெல்லாம் இவ்வளோ ஃபண்டிங்லாம் பண்ண தேவையில்லைன்ட்டு நிறைய யூனிவர்சிட்டியில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜாகிரபி ப்ரொஃபஸர்லாம் நிறைய பேர் படிச்சிருந்தவங்களாம் என்ன பண்ணாங்களா, வந்து ஏதாவது தியரி வந்து ஜாகிரபி வந்து சயின்ஸில் சேர்த்துடணும் அப்படின்றதுக்காக நிறைய தியரி எழுத ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து உருவானதான் பல தியரிஸ். ஆக்சுவலி அதுலேருந்து இப்போ நம்ம ஜியோமார்பாலஜியில் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஜாகிரபி இஸ் கம் டு தி சயின்ஸ் சப்ஜெக்ட். அது இந்த ஹாலண்ட் டானா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய வந்து ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் வந்து 1960 அந்த 50 40s டைமில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தவங்க. அவங்க எழுதுகிற தியரி தான் இப்போ ஃபுல்லாகவே வந்து படிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நிறைய தியரி தப்பான தியரி தான். கான்செப்ட் ஆஃப் ஹாலண்ட் டானா, இவரு அதே சொல்ல லாங் நேரோ ஷேலோ தான் இவரு கான்செப்டும். ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஷேலோ சொல்ல மாட்டாரு, டீப்பான வாட்டர் பாடிஸ்னுவாரு. அப்புறம் அது அனலைஸ் தப்பாக இருக்கும். எப்படின்னா இது லேண்ட் மாசஸ், முதல்ல வந்து இது வாட்டர் பாடிஸ், இது ஃபுல்லாக வாட்டராக இருந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா இப்படி ஆச்சு, செடிமெண்ட்டு இதுவாச்சு, மறுபடியும் செடிமெண்ட் மறுபடியும் படியுது. அப்புறம் நான் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் இந்த சைட்லையும் கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க செடிமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்குவாஷ் ஆகுது, அல்ல அமுங்குது. இழுக்கும் போது இப்படி கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அமுங்குந்து வந்து மேலே வெளியே வரும்ல, அதனால தான் வந்து மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு இவர் சொல்றாரு, ஹாலண்ட் டானா. இவர் ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா, இது வந்து ஷேலோ வாட்டர் பாடி ஏன் சொல்றாருன்னா, இதனால உருவாகிற மவுண்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் மவுண்டன்ஸாக தான் இருக்கும். கரெக்டுங்களா, கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால உருவாகிற மவுண்டன்ஸ் எல்லாமே ஃபோல்டர் மவுண்டன்ஸ் தான். இவர் சொல்றது பார்த்தீங்க அந்த மாதிரி சொல்றாருன்னா, ஷேலோ ஏன் சொல்றாருன்னா, த ராக் ஆஃப் த ஃபோல்டர் மவுண்டன்ஸ் வேர் ஆஃப் மெரைன் ஆரிஜின்ஸ்ன்றாரு. மெரைனுடைய ஆரிஜின்ஸ் இருக்கு, மெரைன் ஃபாசில்ஸ் அதில் இருக்குன்னு சொல்றாரு. அது வந்து ஷேலோவில் இருக்கிற மெரைன் ஃபாசில்ஸாக இருக்குன்ட்டு அவருடைய கான்செப்ட். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் விங், ஹி ஹேங்குன்ட்டு ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹி ஹேங் என்ன சொல்றாருன்னா, இவர் ஷேலோ சொன்னாரு, ஷேலோ கிடையாது, இது வந்து வேர்டு ஒன்று, என்ன வேர்டு ஆக்சுவலி, இது என்னன்னா டீப் வாட்டர் பாடிஸ். டீப் வாட்டர் பாடிஸ் சொல்றேன். ஆக்சுவலி இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல டீப் வாட்டர் பாடிஸ். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து டீப் வாட்டர் பாடி கிடையாது, அது வந்து ஷேலோ வாட்டர் பாடிஸ் தான். டீப் வாட்டர் பாடிஸ்னா வந்து அது என்னைக்கு மவுண்டன்ஸாக உருவாகுது, மவுண்டன்ஸாக உருவாக முடியாது. அதனால வந்து இந்த கான்செப்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னொன்று அந்த ஃபாசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப் வாட்டர் பாடிஸ் ஃபாசில்ஸ் கிடையாது அப்படின்றது இவருடைய கான்செப்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல யாராயுமே. இவர் சில ட்ராக் சொல்றாரு, 4 ஜியோசிங்க்லைன் வந்து வேர்ல்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராக்கியில் இருக்கு, ராக்கி மவுண்டன்ஸ் உருவாச்சு பார்த்தீங்கன்னா, ராக்கி இட்ஸ் ஃபோல்டர் மவுண்டன் தான், அது வந்து ஜியோசிங்க்லைனால ஃபார்ம் ஆச்சுன்னு இவர் சொல்றாரு. ஊரல் ஜியோசிங்க்லைன், யூரல் மவுண்டன்ஸ். அப்புறம் வந்து தெசிஸ் ஜியோசிங்க்லைன் சொல்றாரு. அவர் எந்த இடத்த தெசிஸ்ன்னு சொல்றாருன்னு தெரியல. ஹிமாலயாஸ் கிடையாது தெசிஸ். ஆக்சுவலி தெசிஸ் வந்து இந்த மெடிட்டரேனியன் பக்கத்தில் இருக்கிறது வந்து மெடிட்டரேனியன் சீஸ் தான் வந்து தெசிஸ் உடைய ரெமனன்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். டிஇடி தெசிஸ் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து பேர் தான் சொல்லியிருக்காரு தவிர வந்து இவர் எந்த இடம் லொகேஷன்லாம் இவர் சொல்லல. இவர் சொல்றாரு இந்த ராக்கி மவுண்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி உருவாயிருக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
ஆனால் ராக்கி மவுண்டன்ஸ்லாம் வந்து எனக்கு ஜியோ சிங்க்லைன்லாம் அது உருவாகலை. ராக்கி மவுண்டன்ஸ் தான் வந்து ராக்கி மவுண்டன்ஸ் எப்படி உருவாச்சுன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியில் வந்து பசிபிக் பிளேட்டும் வந்து நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் வந்து கன்வெர்ஜ் ஆனதாக உருவானது தான் வந்து ராக்கி மவுண்டன்ஸ் ஆக்சுவலி. ஆனால் இவர் சொல்றதுல தப்பு ஆக்சுவலி. இவரெல்லாம் என்ன சொல்றாரு, ராக்கி மவுண்டனே வந்து அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்துச்சு, வாட்டர் பாடிஸ் இருந்துச்சு. அந்த வாட்டர் பாடிஸ்ல வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்க லேண்ட் மாசஸ்லாம் வந்து வெதரிங்னாலே எரோஷன்ஸ்னாலே வந்து அடிச்சுட்டு வந்து அது செடிமெண்ட் ஆகி அது வந்து ஸ்குவாஷ் ஆகி கம்ப்ரெஷனால வந்து உருவாச்சுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி உருவாச்சுன்னு சொல்றாரு ஃபோல்டர் மவுண்டன். பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் முதல்ல வந்த தியரிஸ். இந்த ஹாலண்டானா ஈவங்கி இவங்கெல்லாம் கொடுத்த தியரிஸ்லாம் முதல்ல வந்த தியரிஸ். கடைசியாக தியரி தான் பிளேட் டெக்டானிக்ஸ். அதுக்கப்புறமா பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஜியாகிரபியில் ஒன்றும் பெருசாக வந்து ரிசர்ச்லாம் ஒன்றும் அது ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ராசஸ் சொல்லுவாங்கன்னா செடிமெண்டேஷன் ஒரு ப்ராசஸ், சப்சிடன்ஸு செடிமெண்டேஷன் சப்சிடன்ஸு கம்ப்ரெஷன் அப்புறம் ஃபோல்டர் மவுண்டன். இதுதான் இதனோட ப்ராசஸ் ஆக்சுவலி. 4 போட்டு எழுதினாவே போதும், இந்த 4 வேர்டு இருந்தாவே போதும். செடிமெண்டேஷன், சப்சிடன்ஸு, கம்ப்ரெஷனு, ஃபோல்டிங் ஆஃப் செடிமெண்ட்ஸ். அதான் ஃபோல்டிங் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஏ ஃபோல்டர் மவுண்டன்ஸ். அடுத்து வந்து இவான்ட்டு ஒருத்தர் சொல்றாரு. இவான் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த லாங்கு நேரோ ஷேலோலாம் வந்து தேர் இஸ் நோ சச் கான்செப்ட்லாம் கிடையாது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருந்துக்கும் அது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் சின்னதாக இருந்தால் அது வந்து சின்னது தான், லாங் கிடையாது. பெருசாக இருந்தால் ப்ராடு. ஷாலோவாக வாட்டர் வந்து டீப்பாக வந்து அந்த இடத்த பொறுத்து தான். சும்மா வந்து ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக வந்து கொடுக்க முடியாதுன்னு யார் சொல்றாருன்னா இவான் தான் ஒரு பேர். இவான் சொல்றாரு ஜென்ரலிஸ்டிக்காக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அந்த இடத்துடைய என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது லாங்காக இருக்கலாம், நேராவாக இருக்கலாம், இல்லை ஷேலோவாக இருக்கலாம், இல்லை டீப்பாக இருக்கலாம், இல்லை ப்ராடாக இருக்கலாம், இல்லை ஸ்மாலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றவர் இவான். ஸ்விட்சட் இன்னொரு பேரே வரமாட்டேது. SCHUCHERT. இவர் இன்னொன்று சொல்றாரு, இவர் வேற ஒன்று சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா மோனோ ஜியோசிங்க்ளைன் ஒன்று சொல்றாரு. மோனோ ஜியோசிங்க்ளைன்னா என்னன்னா லாங்கா இருக்கும், நேரோவா இருக்கும், ஷேலோவா இருக்கும். இது யார் சொன்னது? ஹாலண்டானா இதே தான் சொன்னது, அதே தான் இவரும் சொல்றாரு. அவர் ஏன் மோனோ சிங்க்ளைன் சொல்றாருன்னா ஒரே சைக்கிள் தான் செடிமெண்ட் ஆகி மவுண்டன் உருவாயிடும். அதனாலதான் அவர் அந்த மோனோன்ற வேர்டு யூஸ் பண்றாரு. மோனோ ஜியோசிங்க்ளைன்ற வேர்டு. லாங்கு, நேரோ, ஷேலோ அந்த டேர்ம் மட்டும் படிச்சாவே போதும். ரொம்ப உள்ளெல்லாம் டீப்பாலாம் படிச்சா அது எழுதவே முடியாது. டேர்ம் மட்டும் என்னன்னு தெரிஞ்சா போதும். கான்செப்ட் ஜியோசிங்க்லாம் என்னன்னு தெரியணும். அதை வச்சு எப்படி வேணா எழுது. ஏன்னா டைரக்டா கேட்க மாட்டான். ஹாலண்டானா பத்தி ஜியோசிங்க்ள் சொன்னதை பற்றி எழுதுகின்றா கொஸ்டின்ஸ் இருக்காது. அதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும், கொஸ்டின்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஹவு பிளேட் டெக்டானிக் தியரி ஹஸ் பீன் ஹெல்ப்டு டு ஃபார்ம் ஏ ஜியோசிங்க்ளைன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? ஜியோசிங்க்ளுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன, அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஸ்டின். தவிர வந்து தியரியெல்லாம் அப்படியே டைரெக்டாக கொடுத்து அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு கான்செப்ட் வந்து மோனோ ஜியோசிங்க்லாம் என்னன்னு சொல்லியிருக்காருன்ட்டு ஸ்டூடெண்ட் கேட்டால் மோனோ ஜியோசிங்க்லாம் என்னன்னு தெரிஞ்சா போதும். மோனோ ஜியோசிங்க்லாம் என்னன்னா ஒரே சைக்கிள், அவ்வளோதான். ஒன் சைக்கிள் தான். ஒன் சைக்கிள் என்னன்னா செடிமெண்ட் ஆகும், சப்சிடென்ட் ஆகும், கம்ப்ரெஷன் நடக்கும், ஃபோல்டர் மவுண்டன், அவ்வளோதான். ஒரு மவுண்டன் உருவாயிடும், அவ்வளோதான். மல்டிபிள் சைக்கிள்லாம் கிடையாது. இது நடந்துட்டே இருக்கும்போது இன்னொரு சைக்கிள் நடக்காது. இன்னொரு டைம் செடிமெண்டேஷன் ஆகி, இன்னொரு டைம் கம்ப்ரெஷன் ஆகி, இன்னொரு டைம் வந்து இது அதெல்லாம் வந்து இதில் கிடையாது மோனோ ஜியோசிங்க்லைன்ல. அவர் இன்னொன்று சொல்றாரு பாலி ஜியோசிங்க்லைன்ன்றது. அது மல்டிபிள் சைக்கிள். செடிமெண்ட் நடக்கும், சப்சிடென்ட் நடக்கும், மறுபடியும் செடிமெண்ட் நடக்கும், சப்சிடென்ட் நடக்கும், மறுபடியும் செடிமெண்ட் சப்சிடென்ட்ஸ் மாறி மாறி நடந்து பல ஸ்டேஜஸ்ல உருவாகிறது வந்து பாலி ஜியோசிங்க்லைன். இவர் என்ன சொல்றாருன்னா அப்ளாச்சியன்ட்டு ஒரு மவுண்டன் இருக்குல்ல, அவங்க அப்ளாச்சி மவுண்டன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியணும். இந்த சைடு இருக்கிறது ராக்கி மவுண்டன் ஆக்சுவலி நார்த் அமெரிக்காவில். இந்த சைடு ராக்கி மவுண்டன், ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்குது அப்பாச்சி மவுண்டன். இது ஏன் உருவாச்சுன்னு தெரியுமா? இந்த சைடில் மவுண்டெயின், இந்த பக்கம் பிளேட்ஸ் மூவ் ஆகுது, கம்ப்ரெஷன் நடக்குது, பசிபிக் பிளேட்ல நார்த் அமெரிக்கா பிளேட். இந்த பக்கத்தில் ஏன் மவுண்டெயின் உருவாச்சு? அதே பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியில் இதை ஏன் ப்ரூஃப் பண்ண முடியலன்னா இதுலையும் ப்ரூஃப் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஞ்சியா வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், அட்லாண்டிக் ஓஷன் வந்து முதல்ல வந்து க்ளோஸ் ஆச்சு ஒரு டைம் இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இருக்கால இந்த பக்கம் மூவ்மெண்ட் நடந்துச்சு.
அட்லாண்டிக் ஓஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சியா 2 ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி பேஞ்சியான்றது ஒன்றும் இல்லை, இப்படி மொத்த லேண்ட் மாசம் ஒன்றா சேர்ந்தா அது பேர் பேஞ்சியா. ஃபர்ஸ்ட் பேஞ்சியா 1:1 இருந்துன்றாங்க. அது வந்து 700 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி, 700 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா லேண்ட் மாசம் ஒன்றா இருந்து அப்புறம் பிரிஞ்சுது, லரிஸ்டியா கோந்தோனா அப்படி பிரிஞ்சு பல லேண்ட் மாசம் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேண்ட் மாசம் வந்து ஒரே டைரக்ஷன் மூவ் ஆகி ஒரு குறிப்பிட்ட இது மறுபடியும் உருவாச்சு. அதுதான் பேஞ்சியா 2. அப்போ உருவானது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது 225 மில்லியன் இயர்ஸ் அப்ராக்சிமேட். இதெல்லாம் கரெக்டாக தெரியல, 200 225 மாறி மாறி சொல்லுவாங்க புக்கில். இது பேஞ்சியா 2. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா அட்லாண்டிக் ஓஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ ராக்கி மவுண்டன் ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அது கரெக்டு. இப்போ இந்த இடத்துல வந்து யூரோஷியா இருக்கு, இந்த இடத்துல அமெரிக்கா இருக்கு. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் இந்த பக்கம் இது இந்த பக்கம் போகுதுன்னா வந்து இந்த இருக்க கஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்க கஸ்டோட மோதுதா. பசிபிக் ஓஷன்லயும் அட்லாண்டிக் நார்த் அமெரிக்கா மோதுனால இந்த இடத்துல மவுண்டன் ஃபார்ம் ஆச்சு. ஒரு நேரத்தில் அட்லாண்டிக் ஓஷனே க்ளோஸ் பார்த்தா பேஞ்சியா 2 ஃபார்ம் ஆச்சுல. அட்லாண்டிக் ஓஷன் க்ளோஸ் ஆகும்போது இப்படி நடக்குது, ரெண்டு பக்கமும் நடக்கும்போது அட்லாண்டிக் ஓஷனும் இந்த ஓஷனும் அட்லாண்டிக் பிளேட்ஸும் நார்த் அமெரிக்கா பிளேட்டும் வந்து கன்வெர்ஜ் ஆச்சு. கன்வெர்ஜ் ஆகும்போது ஆகும் இந்த இடத்துல இருக்க பிளேட் வந்து சப்டெக்ட் ஆச்சு. சப்டெக்ட் ஆகும்போது உருவானது தான் அப்பாலிச்சி மவுண்டன். ஸோ அப்பாலிச்சி மவுண்டன் வந்து ரொம்ப பழைய மவுண்டன். ராக்கி மவுண்டன் இப்போ புதுசாக ஃபார்ம் ஆன மவுண்டன். புரியுதுங்களா? இதே மாதிரி வந்து இந்த பக்கம் மட்டும் மவுண்டன் ஃபார்ம் ஆகல. ஆக்சுவலி இந்த பக்கம் ஒரு மவுண்டன் ஃபார்ம் ஆச்சு, எல்சினியன் மவுண்டன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்க ஃபார்ம் ஆன எல்சினியன் சொல்லுவாங்க, எல்சின் மவுண்டன். ஏன்னா இந்த இடத்துலயும் கம்ப்ரெஷன் நடக்குது, இந்த இடத்துலயும் வந்து கன்வர்ஜன் நடக்குது. இந்த இடத்துலயும் கன்வர்ஜன், இந்த இடத்துலயும் கன்வர்ஜன். கரெக்டுங்களா? யூரோ ஏஷியாலையும் நடக்குது கன்வர்ஜன், இந்த இடத்துலயும் கன்வர்ஜன் தான். ஏன்னா ரெண்டு இந்த பிளேட் இந்த பக்கமும் பிளேட் உள்ள போகுது, இந்த அட்லாண்டிக் பிளேட்ல இதுவும் உள்ள போகுது, இந்த பக்கமும் உள்ள போகுது. உள்ள போய் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மவுண்டன் ஃபார்ம் ஆச்சு, இந்த இடத்துல மவுண்டன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆச்சுன்னா இந்த இடமே கேப்பே ஃபுல் ஆயிடுச்சு. கேப் ஃபுல் ஆகி நார்த் அமெரிக்காவும் யூரோப்பும் ஒன்னா சேர்ந்துருச்சு. ஒன்னா சேர்ந்து உருவானது தான் பேஞ்சியா 2. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பிரியும் போது இந்த பக்கம் மவுண்டன் ஃபார்ம் ஆகுது. பிரியும் போது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஜன் நடக்கல, இந்த பக்கம் தான் கன்வர்ஜன் நடக்குது. இந்த பக்கம் கன்வர்ஜன் நடக்கும்போது இந்த இடத்துல மவுண்டன்ஸ் உருவாச்சு, ராக்கி மவுண்டன்ஸ். ஓகேவா? எல்சினியன் மவுண்டன் தான் நினைக்காது பேர். எல்சினியனோ ஏதோ ஒன்று வரும், எல்சிங் ஏதோ ஒரு பேர் வரும். இந்த இடத்துல கூடாது, வேற எங்கேயோ நான் படிச்சிருக்கேன் அது. இப்போ இது பார்த்தாச்சா? ஸ்டூச்செட் வந்து மோனோ ஜியோசிங்லன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் பாலி ஜியோசிங்லன்னு இன்னொன்று சொல்றாரு, அப்புறம் அவரே இன்னொன்று இதை சொல்றாரு. பார்க்கலாம். அது இந்த பேர்லாம் தான் ஞாபகம் இருக்குது, இந்த ஆத்தர் பேர் தான் ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் யார் எதை சொன்னாருன்னு கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கங்க. அப்புறம் யாரு சொன்னதோ வந்து ஹாலண்ட் ஆனோ சொன்னதை வந்து இதை போட்டுக்கூடாது, கரெக்டாக எழுதிடணும். பாலி ஜியோசிங்ல மீசோ ஜியோசிங்ல என்ன சொல்றாருன்னா வந்து இவரும் அதே தான், மீசோவும் அதே மாதிரி தான் இருக்கு. லாங்கு நேரோ பார்டர்டு பை கான்டினென்ட்ஸ்ன்றாரு. இங்கதான் சொல்றோம், இந்த இடத்துல இவர் தான் சொல்றாரு, மெடிட்டரேனியன் சி இஸ் த ரெம்னட் ஆஃப் த தெசிஸ் ஜியோசிங்லன்னு இவர் சொல்றாரு. இந்த மீசோ ஜியோசிங்ல தான் என்ன ஆகுதுன்னா வந்து இவர் என்ன சொல்றாருன்னா லாங்கு நேரோ அண்ட் மொபைல் ஓஷன் பார்டர்டு பை கான்டினென்ட் ஃப்ரம் ஆல் சைடுன்றாரு. இப்போ இமாலயா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இமாலயாவில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுது, யூரோ ஏஷியா கவர் ஆகிடுது, இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகுது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கமும் வந்து சவுத் இந்தியா கவர் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு கேப்பாக இருந்திருக்கு. அப்போ கவர்டு பை கான்டினென்ட்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. இந்த இடத்துல இமாலயா ஃபார்ம் ஆச்சு. இவருடைய கான்செப்ட், இது கான்செப்ட் கிடையாது, இவர் சொன்னது அத மாதிரி. இந்த இடத்துல வந்து ஜியோசிங்லேன்னா வாட்டர் பாடிஸ் கவர்டு பை தி கான்டினென்ட்ஸ் ஃப்ரம் ஆல் தி சைடு, எல்லா சைடும் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. கவர் ஆனது உருவானது இவர் சொல்றாரு. இதுதான் மீசோ ஜியோசிங்லேன். மீசோவும் அதே மாதிரி தான். மீசோ ஜியோசிங்லேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து மல்டிபிள் ப்ராசஸ்னால உருவானது தான். இவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்னால உருவானது பார்த்தீங்கன்னா லோயர் இமாலயா, அப்பர் இமாலயா, அந்த இமாலயால நிறைய இருக்கு. என்னென்ன வரும் பேர் மறந்துச்சு எனக்கு இப்போ. ஓகேங்களா? இது வந்து மீசோ ஜியோசிங். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு இமாலயா உருவாச்சு, சிவாலிக் ரேஞ்சஸ் அந்த மாதிரி உருவானதால தான் இவர் மீசோ ஜியோசிங்லன்னு சொல்றாரு. ஓகேங்களா? நிறைய ஸ்டேஜஸ்ல எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் உருவாகல. இப்போ சிவாலிக் உருவானது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா உருவானது தான் சிவாலிக். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உருவானது லோயர் இமாலயா.
கிரேட்டர் ஹிமாலயா அதுக்கு முன்னாடி உருவானது. ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல உருவானது. அது மீசோ ஜியோசிங்க்ளியன் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, ஹிமாலயா வந்து இப்படிதான் உருவாச்சுன்றது இவர் இந்த மீசோ ஜியோசிங்க்ளியன் ஸ்டுட்கட் சொல்றாரு. ஆர்த்தர் ஹோம்ஸ் ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப காமெடியா சொல்றாரு, ஃபார்மேஷன் ஆஃப் ஜியோசிங்க்ளியன் டியூ டு தி மைக்ரேஷன் ஆஃப் மேக்மான்றாரு. அதெல்லாம் வந்து ஹெட்டிங் பார்த்தா போதும், அவர் சொல்றாரு அது என்னன்னு தெரியல. ஆர்த்தர் ஹோம்ஸ் என்னன்னு சொல்றா, மேக்மா வெளியே வருது, மேக்மா வெளியேறதுனால ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுது. அந்த டிப்ரெஷனால தண்ணி வந்து மழை பெய்ஞ்ச தண்ணி வந்து அது ஜியோசிங்க்ளியன்ல ஃபார்ம் ஆகி அப்புறம் செடிமெண்ட் சப்சிடன்ஸ் நடந்து அப்படி உருவாதுன்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு தியரி, அவ்வளவுதான். எல்லாம் கரெக்ட் கிடையாது. ஆர்த்தர் ஹோம்ஸ் வந்து மைக்ரேஷன் ஆஃப் மேக்மான்ட்டு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? எப்படி மைக்ரேஷன் ஆஃப் மேக்மானால வந்து ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆச்சா, அந்த டிப்ரெஷன் வந்து ஜியோசிங்க்ளியனா ஃபார்ம் ஆச்சு. அந்த ஜியோசிங்க்ளியன்ல சப்சிடன்ஸ் கம்ப்ரெஷனல் எல்லாமே நடந்து அது மவுண்டன்ஸா உருவாச்சுன்னு அவரோட இன்னொரு கான்செப்ட். அவரே வந்து நிறைய இது சொல்லியிருக்காரு. ஃபார்மேஷன் ஆஃப் ஜியோசிங்க்ளியன் டியூ டு த மெட்டாமார்பிசம் சொல்றாரு. மெட்டாமார்பிசம்னா என்ன? உருமாறிய பாறைகள் உருமாறுறது தான் மெட்டாமார்பிசம். அதனால உருவாதுன்னு அவர் இன்னொன்று சொல்றாரு. எல்லாம் அவருடைய கான்செப்ட். அப்புறம் கம்ப்ரெஷனால உருவாச்சுன்னு சொல்லலாம். மேபி கம்ப்ரெஷனால உருவாகிறது மேபி கரெக்டா இருக்கலாம். அது ஒரு கான்செப்ட் சொல்றாரு. ஃபார்மேஷன் ஆஃப் ஜியோசிங்க்ளியன் டியூ டு தி தின்னிங் ஆஃப் சியாலிக் லேயர்ன்றாரு. சியால்னா என்ன? சிலிக்கா அலுமினியம். அது மேல இருக்கிற லேயர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தின்னா இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல தின்னா இருக்கிறதுனால அங்க ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாரு. தின்னா இருக்கிறதுனால டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா, அதனால வந்து ஜியோசிங்க்ளியன் ஃபார்ம் ஆச்சா, அதுல இருந்து வந்து ஃபோல்டட் மவுண்டன் உருவாச்சுட்டு இவருடைய ஆர்த்தர் ஹோம்ஸ் வந்து 4 கான்செப்ட் சொல்றாரு. மெட்டாமார்பிசம், வல்கனோஸ், மைக்ரேஷன் ஆஃப் மேக்மா, அப்புறம் வந்து தின்னிங் ஆஃப் சியாலிக் லேயரு, அப்புறம் கம்ப்ரெஷன். 4 கான்செப்ட். அவர் நிறைய சொல்றாரு போல இருக்கு. ஆக்சுவலி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜியோசிங்க்ளியன் என்னன்னு ரொம்ப லைட்டா தெரிஞ்சா போதும், ரொம்ப டீப்ல போக தேவையில்ல. ஜியோசிங்க்ளியன் பத்தி கேட்டா ஷார்ட் நோட்ஸ் அந்த மாதிரி 20 மார்க்ஸ் ஏதாவது கேட்பாங்க. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் ஜியாகிரபி கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2013 கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். 14 எப்படி இருக்குன்னு தெரியல. 13 கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா சிலபஸ்லாம் கொஞ்சம் மாறினதுனால வந்து ரொம்ப டீப்பா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் டஃப்பா இருக்கும். 2015 எழுதுறது, 14 எழுதுறது. ஸ்டேஜஸ் ஆஃப் ஜியோசிங்க்ளியன். லித்தோஜெனிசிஸ். லித்தோஜெனிசிஸ் லித்தோஜெனிசிஸ்னா என்னன்னா வந்து லித்தோ ஓரோஜெனிசிஸ். ஓரோனா என்ன? நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஓரோனா என்ன? மவுண்டெயின். நேற்றே சொல்லியிருந்தேன். ஓரோனா வந்து மவுண்டெயின் ஃபார்மேஷன் ஓரோன்னு சொல்லுவாங்கன்ட்டு. அதான் லித்தோஜெனிசிஸ்னா என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஜியோசிங்க்ளியன். ஜியோசிங்க்ளியன்லாம் ஒன்றும் கிடையாது, வாட்டர் பாடிஸ், ஷேலோ வாட்டர் பாடிஸ் தான் வந்து ஜென்ரலாக கான்செப்ட். லாங் நேரோ ஷேலோ வாட்டர் பாடிஸ் தான் ஜியோசிங்க்ளியன். ஃபார்மேஷன் ஆஃப் ஜியோசிங்க்ளியன். அப்புறம் வந்து செடிமெண்டேஷன், சப்சிடன்ஸ், இதுதான் வந்து லித்தோஜெனிசிஸ். ஓரோஜெனிசிஸ்னா கம்ப்ரெஷனல், ஸ்குவாஷ், அடுத்து வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோல்டட் மவுண்டெயின். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்னொரு ஸ்டேஜ் வந்து அது மறுபடியும் குறையிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா தெரியல. அப்புறம் கிரிப்டோஜெனிசிஸ் இன்னொன்று இருக்கு. கிரிப்டோஜெனிசிஸ்னா ஒன்றும் கிடையாது, மவுண்டன் ஃபார்ம் ஆயிடுச்சு. மவுண்டன் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது வெதரிங்னால மறுபடியும் அரிக்கும்ல. மறுபடியும் அரிக்கிறதுனால வந்து மவுண்டனுடைய உயரம் வந்து குறையிறது. கிராஜுவல் ரெடியூஸ் ஆஃப் த மவுண்டன் ஹைட். நீங்க ஒன்றும் பண்ண நோட்ஸ் எடுக்கும்போது எப்படி பண்ணா இதே மாதிரி தான் ஒரு 2 இந்த ஹெட்டிங் போட்டு இந்த மட்டும் எழுதி வச்சா போதும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இதை மட்டும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நீங்க. ஏன்னா என் கூட மெயின்ஸ் எழுதுவங்க நிறைய பேர் எழுதுவாங்க. நிறைய பேர் வந்து 3 வருஷம் 4 வருஷம் எழுதுறவங்களாம் இருக்காங்க. அவங்க வருஷம் பண்ற தப்பே அதுதான்.
இந்த வருஷம் நல்லா பண்ணணும், இந்த வருஷம் நல்லா பண்ணதான் நினைக்கிறாலும் அந்த என்ன பண்ணணுன்றது கரெக்டாக பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுருந்தா நம்ம ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவுமே பண்ணாமல் 10 வருஷம் நீங்கள் எழுதினாலும் மைண்ட்ஸ் கிளியர் ஆகாது. புரியுதுல? நம்ம சொல்கிறோம் ஆனால் கேட்க மாட்டாங்க நிறைய பேர். இல்லை புக்கிலே பார்த்துலாம் நம்ம ஒரு ஃபீலிங் மென்டாலிட்டி இருக்கும். இது வர எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலான்னு அதெல்லாம் பார்க்காதீங்க, எழுதி வைங்க. ஏன்னா இது 3 படிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த நோட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக எழுதிடலாம். இதை வச்சு நீங்கள் கதை கூட எழுதலாம், 2 பேஜ் 3 பேஜ் கூட எழுதலாம். பட் புக்கில் பார்த்துன்னு நினச்சிங்களேன், இதே ஒரு பேஜில் 2 பேஜில் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லை உங்களுக்கு. 3 லைனில் முடிகிறதுக்கும் ஒரு பேஜில் படிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சிம்பிளாக நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். இந்த மவுண்டன் பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியில் சொல்கிறாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அது ஃபோல்டன் மவுண்டன் தான். இமாலயா உருவானது, இந்த ஆல்ப்ஸ் உருவானது. உங்களுக்கு ஆல்ப்ஸ் மவுண்டன் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஈரோ ஏஷியன் பிளேட்டும் ஆப்பிரிக்கன் பிளேட்டும் ஒன்றா சேர்ந்தனால தான் ஆல்ப்ஸ் உருவாச்சு. ஆக்சுவலி ஆல்ப்ஸ் மவுண்டன் கூட ராக்கி, இந்த கொடுத்துருவா பாருங்க, அப்பலேச்சியன் மவுண்டன் இங்கே வருது பாருங்க. இந்த இடத்துல இந்த மவுண்டன் வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷன் க்ளோஸ் ஆகும்போது உருவானது இந்த அப்பலேச்சியன் மவுண்டன். இது ராக்கி, இந்த ஆண்டஸ். இந்த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுதுன்னா வந்து இந்த ரெண்டும் அண்டார்டிகா ஆப்பிரிக்கன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் ஒன்றா சேர்ந்தனால உருவாகுது. இந்த இடத்துல இருக்க மவுண்டன் அதே மாதிரி தான். தீஸ் ஆர் தி ஃபோல்டன் மவுண்டன்ஸ். இந்த டாபிக் ஃபோல்டன் மவுண்டன்ஸ் தான் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணுறது. இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி தான் வந்து இப்போ ரீசெண்டான இருக்கிற தியரி. இதுதான் ஆக்சுவலி மவுண்டன் பில்டிங்கை வந்து உருவாக்குற ப்ரூஃப் பண்ணுற தியரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. மவுண்டனாக இருக்கட்டும், வல்கனோவாக இருக்கட்டும், எர்த்குவேக்காக இருக்கட்டும், எல்லாமே பிளேட் டெக்டானிக்ஸ் தான். ஓகேங்களா? பிளேட் அந்த ஆரிஜின் இதை பற்றி ரிலேட்டடாக அந்த மெக்கானிசம் அந்த மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் மேஜராக வந்து எதை கான்செப்ட் பண்ணால் பிளேட் டெக்டானிக் தியரி தான் கான்செப்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ப்ரூஃப். ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த தியரியை பற்றி எழுதினா தான் நம்ம வந்து வேற யாராவது சொன்னதை எழுதணும். நாளைக்கு வேணா அதை எழுதிட்டு வந்து வேணா காட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஜியோ சிங்க்ளைன் வந்து இதெல்லாம் எப்படி எழுதிட்டு வந்து காட்டுங்க. ஹவு ஜியோ சிங்க்ளைன் வந்து ஹவு பிளேட் டெக்டானிக்ஸ் இப்படி கூட எழுதலாம். ரீசன்ட் வியூ ஆஃப் மவுண்டன் பில்டிங். ரீசன்ட் வியூ ஆஃப் மவுண்டன் பில்டிங் இந்த கொஸ்டின் கூட எழுதலாம். ரீசன்ட் வியூனா என்ன? அதுதான் பிளேட் டெக்டானிக் தான் ரீசன்ட் வியூவே. இதுதான் அந்த ஆக்சுவலி இந்த கொஸ்டினே இதுதான். அவங்க டேரக்டாக கூட கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ண கூட இதுதான் ரீசன்ட் வியூ. ரீசெண்டாக ப்ரூவ் பண்ணது பிளேட் டெக்டானிக் தியரி தான். ஸோ ஹவு ரீசன்ட் வியூ ஆஃப் பிளேட் மவுண்டன் பில்டிங் அப்படின்ட்டு இது எழுதுங்க. இந்த கொஸ்டின் வேணால் எழுதிட்டு வந்து காட்டுங்க. ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுத்துக்காதீங்க, எழுதுறதுக்கலாம். படிச்சுட்டு டக்குன்னு எழுதிருந்தோம். நிறைய பேர் 2 hours 3 hoursலாம் எழுதுவாங்க. சொல்கிறது தான், அந்த மாதிரி எழுதாதீங்க. இதில் அதே மாதிரி தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட் பவுண்டரிஸ்னா என்ன, டிஸ்ட்ரக்டிவ் பவுண்டரிஸ்னா என்ன, கன்சர்வேட்டிவ் பவுண்டரிஸ்னா உங்களுக்கு கன்சர்வேட்டிவ்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்னன்னு தெரியும்ல? கன்ஸ்ட்ரக்டிவ்னா டைவர்ஜென்டான உருவாகிறது கன்ஸ்ட்ரக்டிவ். டைவர்ஜென்ட் ஆகிறதுனால வந்து 2 பிளேட் வந்து டைவர்ஜென்ட் ஆகிறதுனால வந்து இங்கே வந்து மேக்மா வெளியே வந்து கிரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நியூ கிரஸ்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதான் கன்ஸ்ட்ரக்டிவ். நியூ கிரஸ்ட் தான் கன்ஸ்ட்ரக்டிவ். டிஸ்ட்ரக்டிவ்ல என்ன ஆகுதுன்னா கிரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. ஒரு பிளேட்ல இன்னொரு பிளேட் சப்டேட் ஆனால் என்ன ஆகும்? இந்த பிளேட்டுடைய கிரஸ்ட் வந்து இந்த பிளேட்டுடைய மேண்டில் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். தட் இஸ் கால்ட் டெஸ்ட்ரக்டிவ். அப்புறம் வந்து கன்சர்வேட்டிவ்னு ஒன்று இருக்கு. கன்சர்வேட்டிவ்னா என்னன்னா ரெண்டும் வந்து டச் பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். ஆனால் டிஸ்டர்பன்ஸ் ரெண்டுமே பண்ணாது. 2 பிளேட்டு வந்து ஒவ்வொரு டைரக்ஷன் வேற ஒரு டைரக்ஷனில் போதும் இப்படி உரசிட்டு போகிற மாதிரி ப்ராப்ளம் எதுவும் கிரியேட் ஆகாது. ஒரு சில இந்த உரசத்தினால கூட ஒரு சில எடுத்துக்கோக்க நடக்கும். ஆனால் வந்து பிளேட் அதாவது கிரஸ்டோ இல்லை கிரஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதோ இல்லை வந்து புதுசாக உருவாகிறதோ கிடையாது. அதுதான் கன்சர்வேட்டிவ். there is no formation of crust or no destruction of crust. That is called conservative. ஓகேங்களா? இந்த சப்டக்ஷன் ஜோன் என்னன்னு சொன்னா பெனோவிஸ் ஜோன்ன்றாங்க. சப்டக்ஷன் ஜோன் வந்து பெனியூஃப் பேர் தெரியல, படிச்சுக்கங்க.
இந்த பெரியோஸ் ஜோன் என்னன்னு இல்லை, ஒரு பிளேட்ல வந்து இன்னொரு பிளேட் வந்து சப்டெக்ட் ஆகிற ஜோன் தான். இந்த இடம் தான் வந்து இந்த பெரியோஸ் ஜோன்ன்றது. சப்டெக்ஷன் எங்கே நடக்கும் தெரியுங்களா? எந்த பிளேட் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அந்த பிளேட் தான் சப்டெக்ட் ஆகும். ஓஷன் வந்து டென்சிட்டி அதிகம், ஸோ அந்த பிளேட் வந்து சப்டெக்ட் ஆகாது. மேலே இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது எப்பவுமே மேலே இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது கீழே இருக்கும். ஸோ இந்த பிளேட்டில் இந்த பிளேட்டு இந்த இடம் தான் வந்து பெனோயிக் ஜோன். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டூ ஓஷனிக் பிளேட்டு. ரெண்டு ஓஷனிக் பிளேட் கன்வெர்ஜ் ஆகிற இடத்துல என்ன மவுண்டன் ஃபார்ம் ஆகுது? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானே வந்து ஒரு மவுண்டெயின் தான். அதெல்லாமே ஐலாண்டு மவுண்டெயின் தான் வச்சு, அது வல்கனோ மவுண்டெயின்ஸ். அது எல்லாமே ஜப்பானு பிலிப்பைன்ஸ் இது எல்லாமே வந்து வல்கனோ மவுண்டெயின்ஸ். ஸோ இதுதான் கன்வர்ஜன் ஆஃப் டூ ஓஷனிக் பிளேட்டு. கன்வர்ஜன் ஆஃப் டூ ஓஷனிக் பிளேட்டில் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து வேற என்ன சொல்கிறாங்களா வந்து ஜப்பான் எல்லாமே கன்வர்ஜன் ஆஃப் காண்டினென்ட் அண்ட் ஓஷனிக். இதனால என்ன ஃபார்ம் ஆகும்? கன்வர்ஜன் ஆஃப் காண்டினென்ட் அண்ட் ஓஷன் என்ன ஃபார்ம் ஆகும்? எந்த எக்ஸாம்பிள் வந்து ராக்கி மவுண்டெயின். அப்புறம் இது ஆண்டஸ். ஆண்டஸ் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிற மவுண்டெயின். இது எல்லாமே வந்து கன்வர்ஜன் ஆஃப் ஓஷன் காண்டினென்ட். கரெக்ட். கன்வர்ஜன் ஆஃப் டூ காண்டினென்டல் பிளேட்னால உருவாகிறது வந்து ஆல்ப்ஸ், இமாலயா. அப்புறம் இந்த பேஞ்சியா கதை தான் சொல்றாங்க. பேஞ்சியா 1 பேஞ்சியாலாம் ஒரு இடம் தெரியல. 700 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இருந்தது பேஞ்சியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மாசஸ் எல்லாம் பிரிஞ்சு மறுபடியும் உருவானது பேஞ்சியா 225 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி. அதே தான் கதை, அந்த கதை தான் இருக்கு இங்கே. பேஞ்சியா 1ன்ற காலம் ப்ரீ கேம்பிரியன் பீரியட். அந்த பீரியட்ஸ் ஒன்று எழுதி போட்ட ஞாபகம் இருக்கா? கேம்பிரியன் சொல்லுங்க பார்ப்போம். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. கேம்பிரியன், ஓடோசியன், சிலூரியன், டெவோனியன், கார்போனிஃபெரஸ், ட்ரையாசிஸ், ஜுராசிஸ், கிறிஸ்டாசிஸ். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ணுங்க. அவ்வளோதான். இதில் வந்து வேற ஒன்றும் கொடுக்கல. இதுதான் வந்து மவுண்டைன் பில்டிங்ஸை பற்றி. ஜியோசிங்க்ளின்ஸ் மூலமாக வந்து எப்படி வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி மூலம் எப்படி மவுண்டைன்ஸ் பில்டிங் உருவானதை பற்றி சொல்லியிருக்காங்க. மேபி இந்த தியரி கூட கேட்குறாங்க. அந்த ஹாலண்ட் ஆனா தியரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அது கேட்டிருக்காங்க நிறைய ஒரு சில டைமில் 12 மார்க்ஸில் கேட்டுறாங்க. இப்போ என்னன்னா நீங்கள் வந்து எப்படின்னா வந்து எல்லாமே வந்து 12 மார்க்ஸாக இருக்கிறதுனால வந்து எதையுமே விட்டுற முடியாது. இப்போ என்னன்னா ஒரு சில நேரத்தில் வந்து முக்கியமான தியரியை கேட்கறது கிடையாது, ஒன்றுமே உதவாத தியரி எடுத்து கேட்பாங்க. அது மாதிரி எலிமினேட் பண்ணணும். அதுக்காக வந்து எப்படியெல்லாம் பண்ணால் எலிமினேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் தியரியை பற்றி ஒரு 4-3 லைன்ஸில் எழுதி வச்சுக்கினீங்கன்னா ஒரு ஜியோசிங்க்ளினை பற்றி ஒரு ஐடியா கொடுத்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஜியோசிங்க்ளின் ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்து அவருடைய தியரி எழுதிட்டு தியரி ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்டாக எடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் நீங்கள் கதை எழுதி முடிச்சிடலாம். இன்னொன்று என்ன, கொஞ்சம் தெரிஞ்சால் கூட இனிமேட்டு எழுதிடலாம். ஏன்னா 12 மார்க்ஸ் இல்லை அப்படி இருக்கும்போது 1.5 பேஜ் எழுதினா போதும். 1.5 பேஜ் எழுதிடலாம். ஒரு பெரிய விஷயமா இருக்காது 1.5 பேஜ் எழுதுறது. ஏன்னா ஸ்கொயர் பண்ணிட்டு மீதி இருக்கிற பேஜில் எழுதுறது ரொம்ப ஈஸி. பேஜ் பேப்பரே சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.